கண்ணெதிரே தோன்றினாள். தீபாரணம் எடுத்துக்கோங்க. நீயே வச்சு விட. அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, கிளம்புங்க. ஒரு நிமிஷம். என்னம்மா? இன்னும் முடியல. இனிமேதான் முக்கியமான விஷயமே இருக்கு. இந்த விரதத்துல ஒரு முக்கியமான விஷயமே மஞ்சள் காப்பு கட்டுறதுதான். இப்போ கையில கட்டுற காப்ப பூஜை முடியற வரைக்கும் யாரும் கையில இருந்து கலட்டவே கூடாது. இதெல்லாம் ரொம்ப ஓவர். ருத்ராவும் சிவாவும் இந்த காப்பை கட்டிக்கிட்டு தான் ஆபீஸ்க்கு மீட்டிங்லாம் போவாங்களா? எங்க கம்பெனில வேலை செய்யற ஒர்க்கர்ஸுங்க கையில காப்பு கட்டி இருக்கிறத பார்த்தா இலக்காரமா பார்த்து சிரிக்க மாட்டாங்க. காப்பு கட்டுறாலாம் காப்பு. சரியா சொன்னீங்க அத்தை. பிளாட்டினமும் டைமண்டும் போடுற கையில இவ குடுக்கற மஞ்ச காப்ப கட்டிக்கணுமா? என்னாலலாம் இத நினைச்சே பார்க்க முடியல. காலையிலே டென்ஷன் பண்ணாத. அதெல்லாம் தூக்கிட்டு போய் ஓரமா வை. வேணும்னா எல்லாத்தையும் நீயே கட்டிக்கோ. சக்தியை சுத்தி என்ன நல்லது நடந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. என்ன ஜென்மாங்களோ. இவளை எப்படி திருத்துறதுன்னே தெரியலையே. அனிதா, பிளாட்டினம் வைரத்தை விட இந்த மஞ்சள் காப்புக்கு மதிப்பு அதிகம். ஏன்னா அது அம்மனோட பொருள். இந்த காப்பு உனக்கு பாதுகாப்பு கொடுக்கும். கெட்ட எண்ணம், தப்பான சேர்க்க இது எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து தூரமா விலக்கி வைக்கும். கையில காப்பு கட்டியிருந்தா கிட்ட வர எதிரி கூட வாய் அடிச்சுக்கிட்டு போயிடுவான். ஏன்னா காப்பு கட்டி இருக்கிறப்ப நம்மள தப்பா பேசினாங்கன்னா அம்மன் தண்டிச்சிருங்கிற பயம் இருக்கும். ஆமா ஆமா, நீ பெருமையா சொன்னியே பிளாட்டினமும் வைரமும் தான் கையில கட்டிக்குவேன்னு. அதெல்லாம் உனக்கு ஆபத்தை வர வைக்குமே தவிர பாதுகாப்பை கொடுக்காது. அதை நல்லா புரிஞ்சுக்கோ அனிதா. ஏன் அண்ணி, நானும் சிவாவும் இந்த காப்பை கையில கட்டிக்கிட்டு ஆபீஸ்க்கு போனா எல்லாரும் சிரிப்பாங்களா? அப்படி சிரிச்சாங்கன்னா அவங்க பக்தினா என்னன்னே தெரியாத முட்டாளுங்களா இருப்பாங்க. அந்த முட்டாளுங்களுக்காக நாங்க கடவுளை விட்டு விலகி இருக்கணுமா? சக்தி சொல்ற மாதிரி இந்த திருவிளக்கு பூஜை முடிகிற வரைக்கும் இந்த காப்பை கையில கட்டியே ஆகணும் எல்லாரும். அம்மனோட காப்பை கையில கட்டிக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கத்த. சக்தி, என் கையில காப்பு கட்டு. இல்லங்கம்மா, அனிதாமா உங்களுக்கு கட்டணும், நீங்க அவங்களுக்கு கட்டணும். அதான் முறை.
சரி கொடு. எந்த அனிதா, கட்டி விடு. அனிதா, கையை காட்டு. மம்மி ப்ளீஸ், என்னால இதை கட்ட முடியாது. இன்னும் நீ குழந்தை இல்ல அனிதா, சொன்னா புரிஞ்சுக்கோ. கையை காட்டு. மம்மி, என் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தா என்ன கிண்டல் பண்ணுவாங்க மம்மி. அனி, எதுக்காக கிண்டல் பண்றாங்கன்னா அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸே இல்ல. முதல்ல அவங்கள கட் பண்ணி தூக்கி ஏறி. கையை நீட்டு. கையை நீட்டு அனிமா. ச்சே. எல்லார் கையிலயும் கட்டி விடு. ஐயா, ஒரு நிமிஷம் இதை பிடிங்க. குடுமா. அம்மா, கையை நீட்டுங்க. ஏய், தட்டை கொடுங்க அவகிட்ட. கொடுங்க. இந்தாங்க ஐயா. கட்டி விடுங்க. என்னங்க, கையில கட்டுங்க. கை நீட்டுங்க. கட்டி விடு. என் பையனுக்கு நானே கட்டி விட்டுக்கிறேன். நீ போ. கையை நீட்டு. திவ்யா, காப்பு எடுத்து அண்ணனுக்கு கட்டி விடு. ஆ. திவ்யா, உங்க அண்ணன் உனக்கு கட்டி விட சொல்லு. கட்டி விடுனா. சக்தி, அம்மா, நீ காப்பு கட்டிக்கல? மலரக்கா வரட்டுமா, அவங்கள வச்சு நான் கட்டிக்கிறேன். மலர் எதுக்கு? நான் கட்டி விடுறேன். கொடு. மம்மி, அனிதா, இந்த தட்டப்புடி. அனிதா ப்ளீஸ். வா சக்தி. தட்ட. அடுத்து என்ன பண்ணணும் சக்தி? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? சொல்லு. பூஜை முடியற வரைக்கும் ஒரு வாரம் இதே மாதிரி காலையில எல்லாருமே பூஜைக்கு ரெடியாகி வந்துடணும். அதே மாதிரி திருவிளக்கு பூஜை முடிஞ்சு காப்ப கலட்டுற வரைக்கும் அசைவம் யாருமே சாப்பிடக்கூடாது. யார் வீட்டுக்கும் போய் தங்க கூடாது. இதுல எல்லாரும் ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும். அவ்வளவுதானே? நீ என்ன சொல்றியோ அதுபடியே எல்லாரும் ஃபாலோ பண்றோம். என்ன? அங்க தொட்டு இங்க தொட்டு அசைவத்துல கை வச்சிட்டாங்களே. பூஜை முடியற வரைக்கும் நான்வெஜ் நான் எப்படி சாப்பிடாம இருப்பேன்?
ஐயோ, என்னடா மணிவண்ணா உனக்கு வந்த சோதனை இது? இனிமே நான்வெஜ்ஜை எப்படி சாப்பிடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஞாயிற்றுக்கிழமையான ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்டே ஆகணுமே. ஐயோ, அதுக்கு கட்டைய போட்டுட்டாலே இந்த சக்தி. நான் உனக்கு கொடுத்த பொறுப்பை ரொம்ப சிறப்பா நீ தொடங்கி வச்சிட்ட சக்தி. இது இப்படியே தொடரணும். கண்டிப்பா தொடரும் அத்தை. ஏன்னா இந்த வேலை எடுத்தது சக்தியாச்சே. எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இன்னும் ஏன் இங்கே நிக்கிற? போ, ஆபீஸ்க்கு கிளம்புற வேலையை பாரு. அண்ணே, வெங்காயம் 2 கிலோ, தக்காளி 1 கிலோ கொடுங்க. சரிம்மா, போடுறோம். என்ன விலைண்ணே? வெங்காயம் 45 ரூபா, தக்காளி 60 ரூபாமா. ஐயோ, இவ்ளோ விலையா? என்னண்ணே இது? யானை விலை குதிரை விலையா இருக்கு. போன வாரம் வாங்குறப்போ வெங்காயம் தக்காளிலாம் நீங்க இப்ப சொன்ன விலையில பாதி விலை தான் இருந்துச்சு. ஒரே வாரத்துல எப்படி டபுள் ஆச்சு? இதுக்கெல்லாம் நானாமா விலையேத்துறேன்? விலை என்னதான் ஏறினாலும் இறங்கினாலும் எனக்கு கிடைக்கிறது கிலோவுக்கு 5 ரூபா இல்ல 10 ரூபா, அவ்வளவுதாம்மா. என்னென்ன பாலித்தீன் கவர் எடுக்கிறீங்க? அரசாங்கமே இதை தடை பண்ணிருச்சு, இன்னும் நீங்க இதை வச்சிருக்கீங்க. எனக்கு என்ன ஆசையாமா? காய்கறி வாங்குறவங்க நிறைய பேர் கவர் இல்லைன்னா வாங்காம போயிடுறாங்க. நான் என்னதாம்மா பண்றது? நாங்கெல்லாம் நம்ம அரசாங்கத்தோட மஞ்சப்பை இயக்கத்துல சேர்ந்துட்டோம். அழகான மஞ்சப்பை இருக்கும்போது எதிர்காலத்தை அழிக்கிற பிளாஸ்டிக் எதுக்குன்னு உங்களை மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லம்மா. நீங்க கூட மஞ்சப்பைய நிறைய வாங்கி வைங்க. பை இல்லாம காய்கறி வாங்க வந்தாங்கன்னா இந்த பையில போட்டு கொடுத்துட்டு அதுக்கு என்ன விலையோ அத காய்கறியோட சேர்த்து பில் போட்டு வாங்கிக்கோங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு வியாபாரமா இருக்கும்ல. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாமா? சரியாமா? சரிண்ணே. அக்கா சீக்கிரம். அக்கா நீங்க வாங்கிட்டு இருங்க, நான் பேசிட்டு வரேன். சரி சக்தி. எல்லாம் வாங்கியாச்சாக்கா? வாங்கிட்டேன் சக்தி. மொத்தம் 185 ரூபா ஆச்சு. என் பர்ஸ்ல 100 ரூபாய் தான் இருந்துச்சு. மீதி ரூபாய்க்கு கடன் சொல்லிட்டு வந்துட்டீங்களா? இல்ல சக்தி, 100 ரூபாய் கூட ஒரு 500 ரூபாய் வச்சிருந்தியே, அதை தான் எடுத்து கொடுத்து சில்லறை வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ அக்கா, அந்த பணத்தை ஏன்க்கா கொடுத்தீங்க? என்னாச்சு சக்தி, ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற? ஐயோ எனக்கு அந்த பணம் வேணும்க்கா. சரி நீங்க போங்க, நான் போய் அவர்கிட்ட வாங்கிட்டு வரேன். பர்ஸ கொடுங்க. காய்கறிக்காரர் எந்த பக்கம் போயிருப்பாரு? இந்த பக்கம் போயிருப்பாரா? காய் வித்துட்டு யாராவது வந்தாங்களா? இல்லையேம்மா. சக்தி, சக்தி, சக்தி,
சக்தி ஏன் இப்படி ஓடுறா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? சக்தி, சக்தி, சக்தி. சாரி. சக்தி சக்தின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். நான் கூப்பிட்டது கூட காதுல வாங்காம நீ பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்க. ஏதாவது கார் வந்து இடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? ஆமா, எதுக்கு இவ்வளவு அவசரமா ஓடிட்டு இருக்க? ஐயோ, வீட்டுக்கு வந்து சொல்றேன் சார். தயவு பண்ணி என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வரேன். ஏய் சக்தி, சக்தி, சக்தி. தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், வெண்டைக்காய். அண்ணா, 500 ரூபாய். என்னம்மா சொல்ற? எந்த 500 ரூபா? நானும் என் கூட ஒரு அக்காவும் வந்து உங்ககிட்ட காய்கறி வாங்கினோம்ல. ஆமா, வாங்குனீங்க. அவங்க உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் நோட்டு கொடுத்தாங்களா? ஆமா, 500 ரூபா கொடுத்தாங்க. 185 ரூபா ஆச்சு. மீதி சில்லறைய கொடுத்துட்டேனே. அதுதான், அந்த 500 ரூபாய் எனக்கு வேணும்னு. என்னம்மா, நான் வியாபாரம் பண்ற ஆளு, அதுவும் சில்லறை வியாபாரம். காசு வரும் போகும். இப்ப நீ கொடுத்த 500 ரூபாய நான் எங்க போய் தேடுறது? நான் கரெக்டா கணக்க முடிச்சு சில்லறைய கொடுத்துட்டேனே. அந்த அம்மா உங்ககிட்ட சொல்லலையா? அவங்க சொன்னாங்கன்னு, நான் அதுக்காக சொல்லல. அவங்க தெரியாம அந்த 500 ரூபாவை கொடுத்துட்டாங்க. நான் வேற பணம் தரேன். எனக்கு அதே 500 ரூபாய் நோட்டு வேணும்னு. சக்திக்கு ஏதோ பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சு வந்தா இங்க வந்து நின்று என்னமோ பேசிட்டு இருக்கா. இந்த காய்கறி கடைக்கார தேடிதான் இவ்வளவு வேகமா ஓடி வந்தாளா? என்ன விஷயமா இருக்கும்? நீயே பாருமா, இதுல போய் எப்படிமா தேடுறது? அண்ணே, நான் அந்த 500 ரூபாய் நோட்டோட நம்பர் சொல்றேன், கொஞ்சம் செக் பண்றீங்களா? என்னம்மா சொல்ற? அந்த ரூபா நோட்டு நம்பர் தெரியுமா உனக்கு? தெரியும். நம்பர் தெரியும் இல்லம்மா? எங்க சொல்லு பார்க்கலாம். 5 3 6 8 5 9. நல்ல விவரமான பொண்ணாவும் ஞாபக சக்தி இருக்கிற பொண்ணாவும் இருக்கியம்மா. நீ சொன்ன நம்பர் உள்ள நோட்டு இதுதான். அண்ணே, கொடுங்கண்ணே. இந்தாங்க. அம்மா, அப்போ மீதி 85? அது இந்தாங்க. சேஞ்ச் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே சார். நன்றி சார். ஆமா, அப்படி மூச்சு வாங்க அறக்க பறக்க ஓடி வந்து இந்த 500 ரூபாய் அடிச்சு புடிச்சு வாங்குறியே, அப்படி இந்த பணத்துல என்ன ஸ்பெஷல் இருக்கு? நான் அப்பா ஸ்தானத்துல வச்சு பாக்குறேன். ஒரு பெரியவங்களோட அன்பு இதுல இருக்கு சார். ஐயா, ருத்ராமா வந்து என்னை திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிட்டா எனக்கு பாதுகாப்பு கொடுத்த. உங்களை பிரிஞ்சு போக மனசு இல்லாம தான்
நான் அவங்களோட வரலன்னு சொன்னேன். ஆனா நீங்க நிறைஞ்ச மனசோட நான் ருத்ராமா வீட்டுக்கு போறதுதான் சரின்னு சொன்னீங்க. உங்க ஆசீர்வாதத்தோட இங்க இருந்து போறதுக்கு எனக்கு மன திருப்தியா இருக்கு. நான் போயிட்டு வரேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு. இல்லம்மா, நான் எப்பவும் உனக்கு சொல்றதுதான், என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்குமா. கடவுள் அருளால உனக்கு எந்த குறையும் வராதுமா. உன் முதலாளி அம்மாவுக்கு உன்னை நேசிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கோ அதே காரணம் தான் எனக்கும் இருக்குன்றத எப்பவும் மனசுல வச்சுக்க. அதனால அடிக்கடி என்னை வந்து பார்த்துட்டு போகணும், சரியாம்மா? கண்டிப்பா வருவேங்க ஐயா. இந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு கோயில் மாதிரி, நீங்க எனக்கு சாமி மாதிரிங்க ஐயா. நான் எப்படி வராம இருப்பேன்? இந்தம்மா. எதுக்குங்க ஐயா இத என்கிட்ட கொடுக்குறீங்க? என்னம்மா, உன் சம்பளத்தை உன்கிட்ட தானே கொடுக்கணும். எனக்கு எதுக்குங்க ஐயா சம்பளம் தரீங்க? எனக்கு பாதுகாப்பு கொடுத்து தங்க வச்சதோட இங்கேயே வேலை செய்யறதுக்கான பாக்கியத்தையும் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுவே எனக்கு பெரிய வெகுமதிங்க ஐயா. அந்த நன்றி கடனையே நான் எப்படி தீர்க்க போறேன்னு தெரியல. இப்ப சம்பளம்னு சொல்லி இவ்ளோ பணத்தை கொடுக்குறீங்களே, தயவு பண்ணி வேண்டாங்க ஐயா. அப்படி சொல்லாத சக்தி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுமே ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தேடிதான் போராடுறான். அந்த பாதுகாப்பை உணர வைக்கிறதுல பணத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குமா. ஐயா, பணம் பாதுகாப்பான வாழ்க்கையை தரும் நான் நினைக்கல. மனுஷங்களுக்கு இடையில இருக்கிற அன்பும் புரிதலும் தான் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் நான் நினைக்கிறேன். நான் வாழ்றதுக்கு சாப்பாடு வேணும், போட்டுக்க ட்ரெஸ் வேணும், தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். எனக்கு இந்த மூணையும் பணம் தரல, உங்களோட அன்பு தான் தந்தது. எனக்கு அது போதுங்கய்யா. இங்க பாருமா, நீ என்னதான் சொன்னாலும் உன்னை என்னால வெறுங்கையோட அனுப்ப முடியாதுமா. இந்த பணத்தை நீ வாங்கித்தான் ஆகணும். வாங்கிக்க சக்தி. சரி, நீங்க இவ்ளோ தூரம் வற்புறுத்துறதுக்காக இதுல இருந்து எனக்கு ஒரே ஒரு 500 ரூபாய் மட்டும் கொடுங்க, அது போதும். என்னம்மா, வெறும் 500 ரூபாயா? ஆமாங்கய்யா, அது எனக்கு போதும். அத கூட நான் ஏன் வாங்குறேன்னா, உங்களை எப்பவுமே ஞாபகப்படுத்துற ஒரு அடையாளமா அது என் கூடவே இருக்கணும், அதுக்காக தான். இந்த அடையாளத்தை வச்சு நீ என்னம்மா பண்ண போற? ஒன்னும் பண்ண மாட்டேன். உங்க ஞாபகமா இதை என் கூடவே வச்சுக்குவேன். சரி, அந்த பணத்தை நீ செலவு பண்ண மாட்டியா? சத்தியமா செலவு பண்ண மாட்டேங்கய்யா. சரி, என் அனுபவத்துல சொல்றேம்மா, பணத்தோட தன்மையே நம்ம கையை விட்டு போறதுதான். அதுக்காக அது செலவாகணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு முதலீடா போய் 1க்கு 100 மடங்கா கூட ஆகலாமா. அதுதான் பணத்தோட இயல்பு. நான் உங்ககிட்ட வாங்குற இந்த 500 ரூபாய் அதோட இயல்பு மாறாம அன்போட அடையாளமா நான் சாகுற வரைக்கும் என் கூடவே இருக்கணும். அந்த பணத்தை இப்ப கொடுங்க. இந்த பணத்துல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்டீங்களே, ஒரு உத்தம மாணவரோட அன்பு அடையாளமா தான் இதோட ஸ்பெஷல். ஒருத்தவங்களோட ஞாபகத்தை இவ்வளவு உணர்வுபூர்வமா விசுவாசமா பாதுகாக்க நினைக்கிறதுக்கு அவங்க மேல நமக்கு ஒரு பேரன்பு இருந்தா மட்டும்தான் முடியும் சக்தி. நீ அவங்க மேல பக்தியான மரியாதை வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா புரியுது. உண்மையை சொன்னா நீ எங்க போனாலும் உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். உன்னை பக்கத்திலேயே வச்சுக்க நினைப்பாங்க. உன்னோட பிரிவுங்கிறது நிச்சயம் அவங்களுக்கு ஒரு வலியை உண்டாக்கும். நீ நம்ம வீட்டை விட்டு போனப்போ நானும் அத்தையும் அதை நல்லாவே உணர்ந்தோம். நீ திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களால வேலையில கவனம் செலுத்த முடிஞ்சதுங்கிறது தான் உண்மை. நாங்க தவிச்ச அந்த தவிப்பையும் மனவேதனையும் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கும் நிச்சயம் இருக்கும் சக்தி. அவரோட ஞாபகார்த்தமா நீ இந்த பணத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, உனக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நீ போய் அவரை நேர்ல பார்த்துட்டு வரணும். எனக்கு தெரிஞ்சு
அவர்கிட்ட இருக்கிற பணத்தை விடவும் உன் அன்பை தான் அவர் ரொம்ப விரும்புவார். அதுக்காக தான் சொன்னேன். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் போய் அவரை பார்த்து தான் சார் இருக்கேன். எனக்கு ருத்ராமா நீங்களும் எப்படியோ அப்படிதான் சார் அவரும். உங்க 3 பேரையும் என் வாழ்க்கையில நான் எப்பவும் மறக்க மாட்டேன். சரி, நான் உனக்கு கேட்கட்டுமா? கேளுங்க சார். நான் உங்ககிட்ட ஒரு 500 ரூபா கொடுத்தேனே, அதுவும் இதே மாதிரி பத்திரமா இருக்கா இல்ல? ஹேய் மேடம். என்ன சென்டர் மிரரை பார்த்தே கார் ஓட்டிட்டு இருக்க? ரோட்டை பார்த்து ஓட்டு. மேடம் கவலைப்படாதீங்க மேடம், ரொம்ப சேஃபான டிரைவர் நான். இந்த டிரைவிங் ஸ்கூலில் காசை கட்டி அதில் கார் ஓட்ட கற்றுக்கிட்டு அதில் வர வருமானத்தில் வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைக்கிற ஆள் நான் இல்லை மேடம். 12 வயசுலேயே சொந்தமாக கார் எடுத்து அதில் ஓட்ட கற்றுக்கிட்டு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணாமல் 18 வயசுலேயே ரேஸ் ட்ராக்ல வண்டி ஓட்டினவன் மேடம் நான். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான் மேடம். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் இல்லையா? எங்கள் அப்பா கூட உங்கள் அம்மா மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான் மேடம். மும்பையில் ஃபேஷன் ஸ்ட்ரீட் பார்த்துருக்கீங்களா? அதில் 50% ப்ராடக்ட் எங்களோட தான். இந்தியாவுக்குள்ள எந்த டாப் அண்ட் மாடல் கார் வந்தாலும் ஃபஸ்ட்டு வாங்குற 10 பெரிய பணக்காரங்களும் எங்கள் அப்பா ஒருத்தர் மேடம். அப்புறம் எதுக்குடா என்கிட்ட வந்து டிரைவரை வேலை செய்யறேன்னு தானே கேட்குறீங்க? உங்கள் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன் மேடம். விதி, என்ன பண்ணுறது? நீங்கள் கூட ஏதோ கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தீங்களாமே. அதெல்லாம் நினச்சி பார்க்க கஷ்டமாக தானே மேடம் இருக்குது. அதே தான் மேடம் எனக்கும். என் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மேடம். இப்போது ருத்ராமா அவங்கள பார்த்து இந்த சொத்துலாம் நான் சம்பாரிச்சது, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹேய், காரை நிறுத்து. என்னாச்சு மேடம்? காரை நிறுத்துன்னு சொன்னேன். ஹேய், கீழே இறங்க. மேடம், ஏன் மேடம்? இறங்குன்னு சொன்னேன். இறங்குறேன் மேடம். சொல்லுங்க மேடம். என்ன நீ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ யாருன்னு உன்னை நான் கேட்டேனா? நீ கீழே கொடுத்துட்டு கிளம்பு. நான் என் மம்மி கிட்ட சொல்லிக்கிறேன். மேடம் மேடம் மேடம், நான் சும்மா பிராங்க் பண்ண மேடம். எது? பிராங்க் பண்ணியா? நீ ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர். நீ என்ன பிராங்க் பண்ணுவியா? உனக்கு என்ன துணிச்சல் இருக்கணும்? மேடம் மேடம் மேடம், இல்லை மேடம், நீங்கள் காருக்குள்ளே வந்ததுலேருந்து டென்ஷனாகவே இருந்தீங்களா? சரி, அதான் உங்களை கூல் டவுன் பண்ணலாம் தான் ஃபன் பண்ண மேடம். இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். எவ்வளோ பேசினாலும் நீங்கள் கூல் டவுன் ஆகவே மாட்டீங்க. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க மேடம். சாரி மேடம். திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் வார்னிங். வாயை மூடிட்டு டிரைவர் வேலையை மட்டும் நீ பார்க்கணும். ஜாலி பண்றேன்னு இந்த மாதிரி லூசுத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருந்த யோசிக்கவே மாட்டேன். வேலையை விட்டு தூக்கிடுவேன். பி கேர்ஃபுல். ஹலோ, சொல்லுடி. ரெஸ்டாரண்ட்ல இருங்க, நான் வந்துட்டே இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல ரெஸ்டாரண்ட்ல இருப்பேன். ஓகே சத்யா? ஹேய் மேடம், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் வண்டி எடு. சரி. ஏமா, என்கிட்ட வாங்கின 500 ரூபாயை திரும்ப வாங்குறதுக்கு காய்கறி வண்டிக்காரரை தெரு தெருவா தேடி அலைஞ்சிருக்கிய. என்ன பொண்ணுமா நீ? என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க? நீங்க எனக்கு கொடுத்த 500 ரூபாய் உங்க போட்டோ மாதிரி. எனக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்த உங்களோட ஞாபகார்த்தமா அது என்கிட்ட எப்பவுமே இருக்கணும். அதுக்காக தான் நான் அதை வாங்கிட்டே போனேன். நான் அதை விலைமதிப்பில்லாத சொத்தாதான் பாக்குறேன். அதை எப்படி நான் இழக்க முடியும்? அதனாலதான் அந்த காய்கார அண்ணனை தேடி கண்டுபிடிச்சு அந்த பணத்தை வாங்கிட்டேன். என்னங்கய்யா அப்படி பாக்குறீங்க?
என் அம்மாவுக்கு அப்புறம் என் மேல உண்மையான அன்பையும் பாசத்தையும் காட்டுறது நீ மட்டும்தான் சக்தி. என்னங்கய்யா இதுக்கு போய் கண் கலங்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, எந்த உள்நோக்கமும் இல்லாம என் மேல அன்பு காட்டுறவங்கள பாக்குறப்ப யாரா இருந்தாலும் என்ன அறியாம உணர்ச்சிசப்படுறது சகஜம் தானே. சரி, அது இருக்கட்டும்மா. உங்க முதலாளி அம்மா வீட்டுல எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்கய்யா. ருத்ராம்மா எப்பவும் போல நல்ல விதமா என்ன பாத்துக்கிறாங்க. நீ உன் முதலாளி அம்மா மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்க, அவங்க உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சதுனாலதான் உன்னை நான் இங்கிருந்து அனுப்பி வச்சேன். நீ நல்லா சமைப்ப, வீட்டு வேலையில நல்லா பாத்துப்பேன்ற எண்ணத்தோட அவங்க வந்து கூப்பிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயம் உன்னை அனுப்பியிருக்க மாட்டேமா. நீ இங்கிருந்து போனது என் பொண்ணே என்னை விட்டு பிரிஞ்சு போனது மாதிரி இருந்துச்சுமா. எனக்கு இருந்த அதே உணர்வு தானே ருத்ராமாவுக்கும் இருந்திருக்குன்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லி மனசை தேத்திக்கிட்டேன். நான் ஒரு சாதாரணமான ஒருத்தி. என் மேல ருத்ராமாவும் நீங்களும் இந்த அளவுக்கு ஏன் பாசம் காட்டுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலங்கய்யா. நான் இதுக்கெல்லாம் தகுதியானவளான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. இல்ல சக்தி, உனக்கு அந்த தகுதி இருக்கிறதுனாலதான் எனக்கும் ருத்ராவுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. மேடம், நீ எங்க வர? நான் கூட இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிடுவேன் மேடம். ஹோ, நான் போற ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள தோரையையும் கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கணுமோ? அந்த அளவுக்கு நீ வந்துட்டியா? உன் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? ரோட்டோர லோக்கல் கடைங்க தான். ஆமா, அங்க மீல்ஸ் எவ்வளோ? மீன் வச்சா 60, மீன் வைக்கலன்னா 50 மேடம். என்ன நக்கலா? ஒரு டிரைவரோட லிமிட் அவ்வளவுதான். முதலாளிங்க கூட வந்தாலும் வெளியில போய் சாப்பிட்டுட்டு வந்து காருக்கு பக்கத்துல பவ்யமா கை கட்டிட்டு நிக்கணும். அத விட்டுட்டு முதலாளிங்க சாப்பிடுற ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறதுக்கெல்லாம் நாக்கு நீளக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். போ, போய் நில்லு. டிரைவர்னு எனக்கு கேவலமாக பேசிட்டு போறியா? இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு உன்னை லவ்வராக கூட்டிகிட்டு வரல. என் பேர் அஸ்வின் இல்லடி. ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த வேலைக்காரி எதுக்கு வந்திருக்கா? யாருக்கிட்டயும் பல்லு இழிச்சிட்டு பேசிட்டு இருக்கா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். இங்க வாங்க. அங்க நின்னு யாரு கூடயும் பேசிட்டு இருக்காங்கல்ல, அவர் யாரு? அவரா? அவர் எங்க ஓனர் மேடம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சக்தி எங்க ரெஸ்டாரண்ட்ல சீஃப் குக்கா ஒர்க் பண்ணாங்க. அதான் எங்க ஓனரை பார்க்க வந்திருக்காங்க. ஓகே. இவ வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்தான்னு சொன்னாங்களே, அது இந்த ரெஸ்டாரண்ட் தானா? இந்த ஆளுதான் அந்த ஓனரா? சரிங்கய்யா, ருத்ராமா தேடுவாங்க, நான் கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போ. அப்புறம் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகணும், புரிஞ்சுதா? சரிங்கய்யா, நான் வரேன், கிளம்புறேன்.
வேலைக்காரிக்கு அடைக்கலம் கொடுத்த ரெஸ்டாரண்ட் ஓனர் நீதானா? நீ மட்டும் அவளுக்கு வேலை கொடுத்து பாதுகாப்பு கொடுக்கலனா அவ அட்ரஸ் இல்லாம எங்கேயாவது போய் தொலைஞ்சிருப்பா. அவ திரும்ப எங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு நீதான் காரணம். இன்னைக்கு உன்னை எப்படி ரத்த கண்ணீர் வடிக்க வைக்கிறேன் பாரு. ஆமால நான் ஆர்டர் பண்ணதை விட ரொம்ப நல்லா வந்திருக்குல்ல. ஹே அனிதா வந்துட்டாடி. ஆமாடி. ஏய் அனிதா எப்ப வந்த? என்ன அனி என்ன ஆச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே அந்த வேலைக்காரி சக்தியை பார்த்துட்டேன். அவ ஏண்டி இங்க வந்தா? எங்க வீட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இங்கதான் அவ வேலை பார்த்திருக்கா. இதுதான் விஷயம். அந்த வேலைக்காரி சக்திக்கு அடைக்கலம் கொடுத்த இந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு நாம இப்படிதான் பாடம் புகட்டணும். இன்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட ஒரு வழி பண்ணிடலாம். ஹலோ, இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். நாங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் ஏன் எங்க டேபிளுக்கு யாரும் ஆர்டர் எடுக்க வரல? சாரி மேடம், கொஞ்சம் இருங்க, இத கூப்பிடுறேன். பேரர் சார், இந்த டேபிள்ல வந்து ஆர்டர் எடுங்க. ஓகே சார். ஹலோ, இங்க வா. ஏன் அவனை கூப்பிடுற? நீ எடுக்க மாட்டியா? மேடம், இந்த ரெஸ்டாரண்ட்ல நான் சீஃப் குக் மேடம். அதனால தான் மேடம் நான் பேரர் கூப்பிட்டேன். ஏய், ஐயோ, இவர்தான் சீஃப் குக்காண்டி. நல்லா பாத்துக்கோங்க. ஓஹோ, அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற ஃபுட் எல்லாம் உங்க கைப்பக்குவத்துல தான் தயாராகுதா? ஆமா மேடம், என்னுடைய சமையலுக்காகவே நிறைய ரெகுலர் கஸ்டமர் வருவாங்கன்னா பாத்துக்குங்களேன். என்ன பத்தி நானே பெருமையா பேசிக்கூடாது, சாப்பிட்டு பார்த்தா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சாரோட சமையல் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்துருவோமா? சரி, என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கு சொல்லு பார்க்கலாம். மேடம், இந்த மெனு கார்டுல எல்லாமே இருக்கு மேடம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா என் கையில நானே பண்ணி எடுத்துறேன். ஏன் அத நீ பார்த்து சொல்ல மாட்டியா? இல்ல மேடம், உங்களுக்கு என்ன வேணும்ன்றத நீங்களே பார்த்து சொன்னீங்கன்னா அதை நோட் பண்ணிட்டு நான் செஞ்சு எடுத்து வந்துருவேன். எடுத்து படி, அதுல எங்களுக்கு என்ன வேணும்னு நாங்களே சொல்றோம். சரியான திமிரு பிடிச்ச பொண்ணுங்களா இருக்கு. ஹே, என்ன சத்தத்தையே காணோம்? இருங்க மேடம், நானே பார்த்து சொல்றேன். பார்பிக் சிக்கன், வேஃபிள்ஸ், சிக்கன் ஃபிங்கர், சீஸ் ஃபிங்கர், மொஜிட்டோ, பொய்னி பீஸா, சீஸ் கேக்கு, கிறிஸ்பி கார்ன், டாக்கோஸ், ஃபார்ம் ஹவுஸ் பீஸா, பன்னீர் மெக்கானிக், கிரீக் சாலட், ஸ்பைசி பவுல் பாஸ்தா, மீட் பால்ஸ், அப்புறம் தந்தூரி சிக்கன், கிர்லி சிக்கன், சில்லி சிக்கன், பெப்பர் சிக்கன் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்னென்ன வேணும் மேடம்? எனக்கு ஃபார்ம் ஹவுஸ் பீட்சா. ஓகே மேடம், உங்களுக்கு என்ன மேடம்? எனக்கு ஒரு மொஜிட்டோ. எனக்கு ஒரு பன்னீர் மக்கானி. ஸ்பைசி பவுல் பாஸ்தா. மேடம், உங்களுக்கு எது வேணாங்களா? எனக்கு ஒரு பன்னீர் எக்ஸ்ட்ரா சீஸ் பீஸா. ஓ, போட்டலாம். மேடம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக நானே ஸ்பெஷலா போய் போட்டு எடுத்து வந்துறேன். டேய் வாடா. ஏய், அனிமா, நீ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை இங்க பாக்குறப்ப அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
கதிர் சார் டேபிள் நம்பர் 7க்கு ஆர்டர் எடுத்தாச்சா? நம்ம சீஃப் குக் சதீஷ் சார் ஆல்ரெடி ஆர்டர் எடுத்துட்டார் சார். சரி நீ போ. சூப்பர் டே. நம்ம பொண்ணு கொடுத்த ஆர்டரை நம்ம கையாலேயே சமைச்சு கொடுக்கணும். சதீஷ் சதீஷ் சார் அந்த டேபிள் நம்பர் 7க்கு நீ தானே ஆர்டர் எடுத்த? ஆமா சார், அந்த பொண்ணுங்களை பார்த்தா சரியான ரப்சர் பிடிச்ச பொண்ணுங்க மாதிரி தெரியுது சார். ஏன் சார், உங்கள்கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? என்னப்பா, நம்ம கஸ்டமரை அப்படிலாம் சொல்லக்கூடாது, ரொம்ப தப்புப்பா அது. அந்த பொண்ணுங்க என்னென்ன ஆர்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லு, நானே ப்ரிப்பேர் பண்றேன். சார் என்ன சார் சொல்றீங்க? நீங்களே ப்ரிப்பேர் பண்றீங்களா? ஆமா சதீஷ், நான் தான் பண்ண போறேன். சார் நீங்க கிச்சன் பக்கம் வருவீங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே போயிடுவீங்க. சார் நீங்க சமைச்சு நாங்க பார்த்ததே இல்லையா சார்? நீங்க இப்படி எங்கள்கிட்ட வந்து சொன்ன உடனே ஒரே ஆச்சரியமா இருக்கு சார். சார் அதுவும் குறிப்பா அந்த பொண்ணுங்க கொடுத்துருக்க மெனுவை நீங்களே ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு சொல்றீங்களே, ஏன்? சொல்லுங்க சார். என்ன அந்த பொண்ணுங்க ரப்சர் பிடிச்ச பொண்ணுங்கன்னு உன் மனசுல தான் அவங்கள பத்தி தப்பான அபிப்பிராயம் வந்துருச்சு. இந்த மனநிலையோட நீ சமைச்சா அது எப்படிப்பா டேஸ்டா இருக்கும்? அது இல்லாம அவங்க எல்லாம் புது கஸ்டமருங்க, அவங்க எல்லாம் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ஆகணும்னா நல்ல ருசியோட சமைச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி தான் நானே களத்துல இறங்கிட்டேன். அவங்க கொடுத்த ஆர்டர் எங்க கொடு. இந்த இருக்கு சார். இன்னைக்கு அப்பா என் கையால உனக்கு சமைச்சு கொடுக்க போறேன். சார் நான் ஒரு உண்மையை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன, உங்களுக்கு சுத்தமா சமைக்கவே தெரியாதுன்னு நினைச்சேன் சார். சத்தியமா சொல்றேன் சார், எங்களை விட சூப்பரா சமைச்சிருவீங்க போல இருக்கு. அது என் பொண்ணுக்காக சமைக்கிறது சூப்பரா தானே இருக்கும். சார் என்ன சார் சொல்றீங்க? உங்க பொண்ணுக்காக சமைக்கிறீங்களா? என் பொண்ணு நினைச்சு அவங்களுக்கு சமைக்கிறேன், அப்ப சூப்பரா தானே சமைப்பேன். சரி சரி, சமைக்கும் போது பேச்சு கொடுத்துட்டு இருக்காதீங்க. மேடம் ஃபுட் ரெடி மேடம். இதை எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்காக ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வரோம், சாப்பிட்டு பாருங்க மேடம். இந்தாங்க. மேடம் நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேடம். உங்க ஃபுட்டை டேஸ்ட் பண்ணவா வந்திருக்கேன்? சக்திக்கு அடைக்கலம் கொடுத்த உன் ஓனரோட ரெஸ்டாரண்ட் பேரை கெடுக்க வந்திருக்கேன். ஆமா, நான் இதை டேஸ்ட் பண்றதெல்லாம் இருக்கட்டும். நான் உனக்கு என்ன ஆர்டர் கொடுத்தேன்? நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க? பன்னீர் எக்ஸ்ட்ரா சீஸ் பீஸா கேட்டீங்க, அதான் மேடம் எடுத்து வந்திருக்கேன். யாரு? நான் உன்கிட்ட பன்னீர் எக்ஸ்ட்ரா சீஸ் பீஸா கேட்டனா? ஆமா மேடம்.
பொய் சொல்லாத. நீ உன் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி எடுத்துட்டு வந்தா இதுதான் நான் ஆர்டர் கொடுத்தேன்னு சொல்லுவேன். இதை நான் சாப்பிடணுமா? இல்ல மேடம், இதான் நீங்க ஆர்டர் கொடுத்தீங்க. இல்ல, நான் உன்கிட்ட மஷ்ரூம் பவ் தான் கேட்டேன். நீ தப்பா ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டு சீஸ் பீஸா தான் ஆர்டர் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹேய், நீங்க சொல்லுங்கடி, எனக்கு என்ன வேணும் நான் கேட்டேன். மஷ்ரூம் பால் தான் வேணும்னு சொன்னா அனிதா. ஆமா, அவ மஷ்ரூம் பால் தான் வேணும்னு சொன்னா. ஆ, அதானே சொன்னேன். ஆனா இந்த ஆளு இல்லன்னு சாதிச்சிட்டு இருக்கான். மேடம், எங்க ரெஸ்டாரண்ட்ல கஸ்டமரை ஏமாத்த மாட்டோம். ஹேய், யூ bloody nonsense. நான் ஏமாத்துறேன்னு சொல்றியா? மேடம், என்ன இதெல்லாம்? இங்க இத்தனை பேர் இருக்காங்க, உங்க இஷ்டத்துக்கு தட்டு தூக்கி கீழே போறீங்க. ஹேய், என்ன வாய்ஸ் ரேஸ் ஆகுது? நான் யாருன்னு தெரியுமா? உன்னை தொலைச்சு கட்டிடுவேன், பாத்துக்கோ. நீங்க யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி புட்டை தூக்கி போட்டது தப்பு. ஹேய், நீ ரொம்ப அதிகமா பேசுற. நீ பில் போடுறப்ப அதுக்கும் சேர்த்து போட்டு நான் பே பண்றேன். இப்ப நான் கேட்ட மஷ்ரூம் பவுல் எனக்கு வேணும். போய் எடுத்துட்டு பாப்போ. ஹே பேரர், மேடம். இங்க வா, வந்து க்ளீன் பண்ணிடு. ஓகே மேடம். ஒரு சாதாரண சமையல்காரன் என்ன துள்ளிட்டு போறான் பாரு. இரு இரு, உன் இடுப்பு எலும்பெல்லாம் உடைக்கிறேன். நம்ம பொண்ணு வந்திருக்கா, நம்ம சமைச்சு கொடுத்ததை சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவான்ற எதிர்பார்ப்போட வந்து நின்னா இவ இப்படி நடந்துக்கிறாளே. அனிதா, உனக்கு என்னமாச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிற? இது உன் ரெஸ்டாரண்ட்டுமா, உன் சொத்து. உன் இடத்துல நீ இப்படி நடந்துக்கலாமா? இவ்வளவு கோவக்காரியா இருக்கியம்மா. இவ்ளோ அலப்பறைய கொடுத்துட்டு இருக்கோம், அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை ஆளையே காணுமே. இந்த சமையல்காரன் சிக்கினதுக்கு பதிலா அந்த ஆளு சிக்கி இருந்தா நல்லா இருந்திருக்கும். அனி, இதோட நிறுத்த போறோமா இல்ல இன்னும் இருக்கா? அடுத்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையேடி. அனி, வீணா ஒண்ணு பண்ணலாமா? என்னடி? இன்னைக்கு என் அக்கா பொண்ணுக்கு பர்த்டே, அதுக்காக கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த பர்த்டே பார்ட்டி எங்க கொண்டாடலாமா? ஹே, ஐயோ, செம்ம மேட்ரிடி. இத வச்சு செம்மையா தெரிக்க விடலாம். சீக்கிரம் சீக்கிரம் கேக் எடுத்து வை. என்ன கேக்க எடுத்து டேபிள் மேல வைக்கிறாங்க? ஓகே, செலிப்ரேஷன் ஸ்டார்ட். மேட்ச் பாக்ஸ் எங்கடி? ஏ பேரர் மேடம், மேட்ச் பாக்ஸ் கொண்டு வா. இந்தாங்க மேடம். Happy birthday to Deepika. 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 Oh! Yay! Happy birthday. நிறுத்துங்க. எவன் அவன்? என்னம்மா இப்படி பண்றீங்க? ஏமா, நாங்கெல்லாம் நிம்மதியா சாப்பிடணுமா வேணாமா? சாப்பிடுற சாப்பாட்டுல இப்படி ஜிகனா பேப்பரை போட்டா எப்படி சாப்பிடலாம்? அப்படியா பெருசு? எங்க ஏன் பெருசு? ஜிகனா பேப்பர் விழுந்ததெல்லாம் இருக்கட்டும், பல் செட்டு மாட்டிக்கிற வயசுல உனக்கு பரோட்டா கேக்குதோ? என்ன ரொம்ப சத்தம் போடுற? ஓவரா கத்துனா உன் பல் செட்டை கழட்டி வெளியே போட்டுருவேன்.
அப்புறம் தோசை கூட சாப்பிட முடியாது. பிஸ்கெட்டையே ஊற வச்சுதான் சாப்பிடணும். ஜிகனா பேப்பர்லாம் விழுந்ததுன்னா அதை ஒதுக்கி வச்சுட்டு சைலண்டா சாப்பிடணும். அதை விட்டுட்டு சத்தம் கொடுக்க கூடாது. புரிஞ்சுதா? போய் தூக்கி போட்டு சாப்பிடு. என்னம்மா இதெல்லாம்? ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாயா வா, உன்னதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எது பைத்தியக்காரத்தனம்? இப்படிலாம் அலங்கோலம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அதைத்தாம்மா சொன்னேன். என் ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவ சார்பா இன்னைக்கு நாங்க கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றோம். இதெல்லாம் உனக்கு அலங்கோலம் மாதிரி தெரியுதா? இதுக்கு பேரு விழா கோலம். இவ்ளோ பெரிய ஆளா இருக்க உனக்கு இது கூட தெரியாதா? நீ எல்லாம் என்னதான் ரெஸ்டாரண்ட் ஓனரோ? நீ இந்த அளவுக்கு ஒரு மூர்க்கமான பொண்ணா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? என் மனசையே நொறுக்கிட்டியம்மா. ஹேய், என்ன பாக்குற? இல்ல, நீங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னா உள்ள பார்ட்டி ஹால் இருக்கு, அங்க புக் பண்ணி செலிப்ரேட் பண்ணீங்கன்னா உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்படி கஸ்டமர்ஸ் உட்காந்து சாப்பிடுற இடத்துல இந்த மாதிரி பண்றதை நாங்க பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி பண்றதுக்கு நாங்க அலோவ் பண்றது இல்ல. இதெல்லாம் முன்னாடியே சொல்லிருக்கணும். இப்ப வந்து சொல்றது யார் தப்பு? உன் தப்பு அது. அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? கடுப்பாகுதான். உனக்கு அப்படி ஆகணும்ன்றதுக்காக தான் நான் இப்படி பண்றேன். சரிம்மா, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லாதது எங்க தப்பாவே இருக்கட்டும். ஆனா அந்த பெரியவரை அவமரியாதை பண்ணதை என்னால ஏத்துக்க முடியாது. முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளுமா. நான் இந்த கிழமை கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? இங்க பாருமா, திரும்ப உன்னை தப்பா தான் பேசுற. உன்னை திருத்திக்க. முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. யாருடா மன்னிப்பு கேட்க சொல்ற? நான் போய் இந்த கிழமை கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நான் யார் தெரியுமா? ரெஸ்டாரண்ட் என்ன வேலைன்னு சொல்லு, நான் இப்பவே விலைக்கு வாங்கி காட்டுறேன். ஆள் தெரியாம கண்டவன் கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருக்க, கொன்னுடுவேன். நில்லுங்க. இந்த இடத்தை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. யார கை நீட்டு அடிக்கிற? இதே ஒரு ஆம்பளை பையன் பண்ணி தானே வச்சுக்க, இவ்வளவு நேரம் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். வேற மாதிரி பண்ணிருப்போம். நீங்க பொம்பளை புள்ளன்றதால கோவத்தை அடக்கிட்டு நாங்க பேசாம வந்துட்டு இருக்கோம். இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சதீஷ் சார், வேணாம். இவங்க என்ன செஞ்சிருக்காங்க வேணான்னு சொல்றீங்க? உங்களை கை நீட்டி அடிச்சிருக்காங்க சார். இவங்க எல்லாம் ஜெயில தள்ளுங்க சார். அதெல்லாம் எதுவும் வேண்டாம், வழிவிடுங்க. அவங்க போட்டோம். சார், உன்னை வழிவிட சொன்னேன். இப்போ நீ வழி விடாம இருந்திருந்தீனா உன் முதலாளி கண்ணத்துல விழுந்தாரோ உனக்கும் விழுந்திருக்கும். என்கிட்ட அரை வாங்காம தப்பிச்சிட்டுமேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. நான்சென்ஸ். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சாப்பிட்டு சந்தோஷமாக வருவான்னு பார்த்தா ஏதோ போர்க்களத்துக்கு போயிட்டு 10 பேரை வெட்டி வீழ்த்திட்டு வர மாதிரி ஒரே ஆக்ரோஷமாக வராங்க. எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருந்தால் எப்பட்றா கரெக்ட் பண்ணுறது? நீ
நீ அந்த ஆள் மேல எவ்வளவு கொலவெறியில இருக்கன்னு தெரியாம அந்த கிழவன் கிட்ட உன்ன மன்னிப்பு கேட்க சொல்றான். அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். அந்த ஆளோட ஒரு கண்ணத்துல அடிச்சது பத்தாதா, நீ இன்னொரு கண்ணத்துலயும் சேர்த்து கொடுத்துருக்கணும். இதே மாதிரிதான் அந்த ஆளு இன்னும் என்கிட்ட நிறைய வாங்க வேண்டியது இருக்கு. நான் யாருன்னு இப்ப அந்த ஆளுக்கு ஜஸ்ட் ட்ரையல் தான் காட்டிட்டு வந்திருக்கேன். அடுத்து மெயின் பிக்சர் காட்டுறப்போ என்ன நடக்குதுன்னு பாரு. உள்ள இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா? அதில் நம்மளோட பங்களிப்பை காட்ட முடியாமல் போச்சே. எங்கே காட்டுறது? இப்போதான் நம்மளை வெளியே நிற்க வச்சுட்டு போயிட்டாலே. நீ எதுக்காக அந்த ஆள் அடிச்சேன்னு உண்மை தெரிஞ்சாதானே இன்னும் கிக்கா இருக்கும். இப்ப அவனுக்கு தெரியக்கூடாது இவ ஏன் நம்மள தேடி வந்து இப்படி அடிச்சிட்டு இருக்கான்னு. கொஞ்ச நாளைக்கு கன்ஃபியூஷன்லயே வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா உண்மையை சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப எப்பதான் நிறுத்துவ? நான் பண்ணது தப்புதான், அதுக்காக என்ன மன்னிச்சிருன்னு என் கால்ல விழுந்து அழற வரைக்கும். அப்படின்னா உன்கிட்ட அறை வாங்கியே அந்த ஆளோட கண்ணும் வீங்க போறது உறுதி. ஜால்ரா போட்டு உசுப்பு ஏற்றுறதுக்குன்னே சரியான ஃப்ரெண்ட்ஸுங்களை தான் கூட வச்சிருக்கா. சூப்பர். சரி, அவங்க கட்ட அவங்க உருட்டு. இதில் நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம். சாப்பிட்றதுக்கு தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். இங்க வேற மாதிரி மாறி போயிடுச்சு. இப்ப எனக்கு சரியான பசியா இருக்கு. வாங்க வேற ரெஸ்டாரண்ட் போவோம். ஆமா அனிதா, எனக்கு கூட ரொம்ப பசிக்குது. இப்போ எனக்கு இருக்கிற மூடுக்கு இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் வர ஐடியாவே இல்ல. நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க, நாம அங்க போய் சாப்பிடலாம். ஐயோ அனி, வீட்டு சாப்பாடு வெறுத்து போய் தானே ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடலான்னு வந்தோம். நீ என்னடானா மறுபடியும் வீட்டுக்கே போய் சாப்பிடலான்னு கூப்பிடுற. உன்னோட போர்ப்பா. வீட்டு சாப்பாடு பிடிக்கலன்னா விடுங்க, நம்மளுக்கு பிடிச்சதா ஆன்லைன்ல ஆர்டர் கொடுத்துட்டு போவோம். நாம வீட்டுக்கு போறதுக்குள்ள ஃபுட் வந்துரும், அங்க போய் சாப்பிடுவோம். சரி, யாராருக்கு என்ன வேணும்னு எனக்கு சொல்லுங்க. ஒரு மட்டன் பிரியாணி. எனக்கு 2 நான், ஒரு சிக்கன் கிரேவி. எனக்கு ஒரு கார்லிக் சிக்கன், 2 பரோட்டா. எனக்கு ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி. சரி, எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி. மேடம், எனக்கு கூட ஒரு சிக்கன் பிரியாணி மேடம். எனக்கும் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் மேடம். அதான் நீ எங்களுக்கு தகுதியான ஆளா? உனக்கும் சேர்த்து நான் பிரியாணி ஆர்டர் பண்ணுமா? நீ அப்பப்ப தேவையில்லாம உன் மூக்க நடிச்சிட்டு இருக்க. உனக்கு பிரியாணி வேணும்னா ரோட்டோர கடையில போய் வாங்கி சாப்பிடு. ஆளும் மூஞ்சியும் பாரு. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவருங்கிறத அடிக்கடி மறந்துடுற. நீ யாருங்கிற கான்சியஸோட இருந்தனா உன் உடம்புக்கு நல்லது. சரிங்க மேடம். ஹே, நீ எல்லாம் ஒன்னும் கார் எடுக்க வேண்டாம். என் ஃப்ரெண்டு கிருத்திகா கிட்ட லைசன்ஸ் இருக்கு, அவளே கார் டிரைவ் பண்ணுவா. நாங்க போய்க்கிறோம், சாவிய கொடு. கிருத்திகா, நீ போய் கார் எடு. மேடம், நான் எப்படி மேடம் வருது? கால் இருக்குல்ல, நடந்து போ. மூவ் பண்ண. நடந்து வர சொல்றியா? வரேன். உன்னை அடையிறதுக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். வரேன் அனிதா, வரேன். மேடம், பார்சல் வந்திருக்கு மேடம். யார் நீங்க? என்ன வேணும்? மேடம், ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, அதான் டெலிவரி கொடுக்க வந்திருக்கேன். ஃபுட்டா? ஏங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாசனை சும்மா கம்ம கம்மனு தூக்குது. ஆமாங்க, புது பெர்ஃப்யூம் வாங்கினேன். நல்லா இருக்குல்ல வாசனை? இது கிடையாது, இது நாத்தம். நான் சொல்றது வாசனை, நான்வெஜ் வாசனை. ஆளு தூக்குது.
நாம சாப்பிட போனப்ப சாம்பாரு கூட்டு பொரியல் தானே சொன்னா. இப்ப பாரு, நமக்கு தெரியாம ஏதோ நான்வெஜ் சமைக்கிறான்னு நினைக்கிறேன். கையும் களவுமா பிடிக்கிறேன். வா இருங்க, எனக்கு ஒன்னும் அப்படி ஒன்னும் வாசனை வரலையே. மூக்கு செத்து போச்சுமா. எனக்கு வாசனை வருதுன்னு சொல்ல வந்த. உண்மையாவா சொல்றீங்க? இங்க பாரு, சாப்பாடு விஷயத்துல என்ன சந்தேகப்படாத. நான் சொன்னா கரெக்டா இருக்கும். இன்னும் உனக்கு சந்தேகம்னா ஒரு பெட் வச்சுக்கலாமா? என்ன பெட்? உனக்கு கிடைக்கிற பங்குல ஒரு லெக் பீஸ் எனக்கு தந்துடணும். அல்பமா இல்ல? இல்லாத லெக் பீஸ்க்கு பெட் வேற. நீங்க தோக்கதா போறீங்க. என் பின்னாடி வா, யாரு தோக்க போறாங்கன்னு பாப்போம். இதுல என்ன ஐட்டம் இருக்கு? மேடம், இதுல சிக்கன், மட்டன், பிரியாணி, எறா இந்த டிஷ்லாம் ஆர்டர் பண்ணிருக்காங்க மேடம். அண்ணே, நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டீங்க. இங்க யாரும் இந்த ஐட்டம் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. மேடம், வெளியில செக்யூரிட்டி இருக்காருல்ல, அவர் இந்த அட்ரஸ் தான் சொன்னாரு. அதான் எடுத்து வந்திருக்கேன் மேடம். ஆர்டர் பண்ணவங்க நேம் சொல்லுங்க. அனிதா மேடம். அனிதாமா காலையிலேயே வெளியில போயிட்டாங்களே. அவங்க எங்க வேணாலும் போட்டு மேடம். அவங்க ஆர்டர் பண்ணிருக்காங்க. இந்த பார்சல் எல்லாம் இந்த அட்ரஸ்ல கொடுக்க சொன்னாங்க. பாத்தியா பாத்தியா, நான் சொன்னது உண்மைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அனிதா நமக்காக ஆர்டர் பண்ணிருக்கா. எங்க எப்படிங்க ரூம்ல இருந்து இதை கண்டுபிடிச்சீங்க? இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி? இன்னொரு லெக் பீஸ் பெட் கட்டு பார்சல்குள்ள என்னென்ன இருக்குன்னு கரெக்டா சொல்றேன். சரி சொல்லுங்க பாக்கலாம். பிரியாணி, மட்டன், சிக்கன், எறா. பணம்லாம் கூட பே பண்ணிட்டாங்க மேடம். இந்தாங்க. ஐயோ அண்ணே, கீழே இருக்குங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம் அண்ணே. சார், இவங்க ஒரு நிமிஷம் என்னையே கன்வியூஸ் பண்ணிட்டாங்க சார். இதை நாங்க யாரும் ஆர்டர் பண்ணல, அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன்னு சொல்றாங்க சார். ஏன் சக்தி அவரை கன்ஃபியூஸ் பண்ணி விடுற? நல்ல வேலை சார் நீங்க வந்துட்டீங்க. இல்லைன்னா இவங்க என்னை இப்படியே திருப்பி அனுப்பியிருப்பாங்க. ஏண்டி ஏன் இப்படி பண்ண? அனிதா ஆர்டர் பண்ணிருக்கா. இந்த அட்ரஸ் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்ப பாத்திருக்க. இது மட்டும் அனிதாவுக்கு தெரிஞ்சது உன்னை தொலைச்சிருவா. தொலைச்சு இவ வேலைக்காரி, இவளுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க கொடுங்க. ஏய் என்ன ஐயோ ஐயோ ஐயோ, ஏங்க நீங்க இதெல்லாம் வாங்குனீங்க? ஐயோ, இது வாங்கிட்டு வந்து நமக்கு சர்வீஸ் பண்ணதா வேலைக்காரிய வச்சிருக்கோம். அவ வாங்கிட்டு வருவா, கொடுங்க அவகிட்ட. கரெக்ட் இந்து, ஒரு ஆர்வத்துல வாங்கிட்டேன். இந்தம்மா புடிமா. ஐயோ ஒரு நிமிஷம். அம்மா, நம்ம வீட்ல அம்மன் பூஜைக்காக விரதம் ஆரம்பிச்சு மஞ்ச காப்பு கட்டி இருக்கோம். அதனால வீட்ல யாருமே அசைவம் சாப்பிடக்கூடாதும்மா. அசைவம் சாப்பிடக்கூடாதா? சாப்பிடுறது மட்டும் இல்லைங்க ஐயா, அதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாது. நீ யாரு இந்த சட்டம் எல்லாம் போடுறதுக்கு? செருப்பு வாசல கழட்டி விடுற மாதிரி உன்னையும் அளவோட நிறுத்தி இருந்தா நீ இப்படி எல்லாம் பேசுவியா? இங்க பார், ஓ விளையாட்டெல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதையா இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வை. அம்மா, நீங்க என்ன எவ்வளவுதான் திட்டினாலும் இதெல்லாம் என்னால வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போக முடியாதுமா. உங்களை ஆத்திரப்படுத்தவோ கோவப்படுத்தவோ நான் இத சொல்லல. இது சாமி விஷயமா. அவசரப்படாம யோசிச்சீங்கன்னா நான் சொல்றது நியாயம்னு உங்களுக்கே புரியும். இங்க பாரு இந்து, இப்படி கையில வந்ததுக்கு அப்புறம் எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? நீ திட்டுறதா இருந்தா அப்புறமா திட்டிக்கலாமா? வா சாப்பிடலாம். ஐயா, விரதம் உங்களுக்கும் தான். நீங்களும் தான் கையில மஞ்ச காப்பு கட்டியிருக்கீங்க. இந்த பூஜை முடியற வரைக்கும் இதெல்லாம் தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. என்னால முடியாது அம்மா. எங்க வீட்டுல சென்டிமெண்ட் எல்லாம் பாக்குறது இல்லம்மா. இவ்வளவு வருஷமா பூஜைக்கு முன்னாள் வரைக்கும் நாங்க அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு தாமா இருக்கோம். இல்லம்மா, கையில காப்பு கட்டுற பழக்கம்லாம் இல்ல, வாட்சி கட்டுற பழக்கம் தாமா இருக்கு. ஐயா, நீங்களே சொல்லிட்டீங்க இதுக்கு முன்னாடி காப்பு கட்டினது இல்லைன்னு சொல்லி. இவ்ளோ நாள் காப்பு கட்டாம இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கலாம். ஆனா இப்போ காப்பு கட்டியாச்சு. தெரியாம பண்றது தப்பு இல்ல, தெரிஞ்சு பண்ணாதான் தப்பு. ஆசைப்பட்டுட்டேனே, இப்ப நான் என்ன செய்வேன்? ஏங்க என்னங்க நீங்க இவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? நாம சொன்னாலாம் இவளுக்கு உரைக்காது.
அனிதா வருவால, அவ கேக்கட்டும். அப்பதான் இவளுக்கு புத்தி வரும். வாங்க நம்ம போலாம். ஐயோ ஐயா ஐயா நான் சொல்றேன் கேளுங்க. அனிதா வந்துட்டா. வாமா. என்னாச்சாத்த? இங்க பாரு அனிதா, நீ ஆர்டர் பண்ண ஃபுட் ஐட்டம்லாம் வந்திருக்கு. எதுவும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு இவ சொல்றா. ஹேய், நான் ஆர்டர் பண்ண ஃபுட் வந்திருக்கு, அது வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அது அனிதாம்மா, தப்பா நினைக்காதீங்க. நம்ம வீட்ல பூஜைக்காக காப்பு கட்டி விரதம் இருக்கோம். பூஜை முடியற வரைக்கும் அசைவம் சாப்பிடக்கூடாதும்மா. எல்லாரும் காப்பு கட்டுறப்போ ருத்ராமா வச்சு எல்லாருக்கும் சொன்னல்ல. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ சொல்றத கேட்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. சரியா சொன்ன அனிதா. அம்மா, இது சாமி குத்தம் ஆயிடுமா? நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பண்ற பூஜை இது. அது பலன் இல்லாம போயிடக்கூடாது. வரம் வாங்கறதுக்காக பண்ற பூஜை சாபம் ஆயிடக்கூடாது. ஹேய், உன் விளக்கமெல்லாம் எனக்கு தேவையில்லை. வாயை முடிடி போடி. அம்மா, தயவு பண்ணி இந்த விஷயத்துல நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. நீ இங்க இருந்து போக போறியா இப்ப இல்லையா? அனிதா உன்னை அடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து போயிடுமா, அதான் உனக்கு நல்லது. போடி இங்க இருந்து. அவ பேச்செல்லாம் நம்ம கேட்க வேண்டாம். வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம். சீக்கிரம் அனிதா, என்ன தப்பா எடுத்துக்காத. பூஜை நடக்கிற வீட்ல நான்வெஜ் சாப்பிட கூடாது. அந்த வேலைக்கார பொண்ணு சொல்றது கரெக்ட் தான் அனிதா. எனக்கு தெரிஞ்சு இந்த டைம்ல நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. சத்தியமா, நான் உன் வழிக்கே வரேன். காப்பு கட்டின வீட்ல நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுல்ல. அப்புறம் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுமே. சாப்பாடை வீணாக்குறது தப்பு இல்லையா? அதே அங்கிள் வேஸ்ட் ஆகுது. அந்த ஃபுட்டை நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். அங்கிள், அது கொடுங்க. கொடுக்கணுமா? கை கெட்டினது வாய் கெட்டல. அனிதா, உன்னோட பார்சல் என்கிட்ட இருக்கு. இது என்ன பண்றது? கீழே போனா வெளியில எவனாவது பிச்சைக்காரன் இருப்பான். அவனுக்கு போய் கொடுங்க. வேண்டாம், என்கிட்ட கொடுமா. ஏங்க, ஏன் இப்படி அலையறீங்க? இந்த பார்சலை அவகிட்டே கொடுங்க. இந்து, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இந்த பார்சல் நான் சாப்பிடறதுக்காக இல்ல. அனிதா யாராவது பிச்சைக்காரனுக்கு கொடுக்க சொன்னால, இந்த சாப்பாடை யார் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் புண்ணியம் வந்து சேரும். அந்த குடுப்பனைய நான் வாங்கிக்கலான்னு பார்த்தேன். அதனால ஏதாவது ஒரு பிச்சைக்காரனுக்கு என் கையாலேயே கொடுத்துடுறேன். உண்மையிலேயே கொடுத்துருவீங்களா? உண்மையிலேயே கொடுக்க போறேன். நம்பு. வரேன் அனிதா. பாய் அனிதா. பாய். ஹே, என்ன நீ விரும்பின மாதிரி நான் நான்வெஜ் சாப்பிட முடியாம போயிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறியா? அது என் ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுத்த மரியாதை. உனக்கு கொடுத்த மரியாதைன்னு நீ நினைக்காத. என்ன நீ எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்றியோ அது உனக்கு டபுள் மடங்கா திரும்பி வரும். அதுக்கு உதாரணம், உனக்கு கொஞ்ச நாள் அடைக்கலம் கொடுத்தானே ரெஸ்டாரண்ட் ஓனர், அவன்தான். உன் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் சேர்த்து வச்சு
அவன் கண்ணத்துல நல்லா ஒரு பலார்னு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இந்நேரம் அவன் கண்ணெல்லாம் புசு புசுன்னு வீங்கி இருக்கும். ஒத்தடம் கொடுத்துட்டு இருப்பான். உன்னை ஆதரிச்சதுக்கே அவனுக்கு இவ்ளோ நிலைமைன்னா உன் நிலைமையெல்லாம் என்ன ஆகும் நீ யோசனை பண்ணி பாத்துக்கோ. உனக்கு நான் ரொம்ப பெருசா கொடுப்பேன். வெயிட் அண்ட் see. ஓகே, அப்போ அனிதாவுக்கு சக்தியை பிடிக்கல. இனி இதுதான் நமக்கு கேமே. மாட்டினடி, இனிமே உன்னை என்ன பண்றான்னு மட்டும் பாரு. யாருடா மன்னிப்பு கேட்க சொல்ற? நான் போய் இந்த கிழமை கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நான் யார் தெரியுமா? ரொம்ப வருஷமா பிரிஞ்சிருக்கிற நம்ம மகளை நாம நேர்ல பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு தான் கடவுள் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது. அவளோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அவளை அனுப்பியிருக்காருன்னு. அனிதா ருத்ராவோட பராமரிப்புல வளர்ந்ததுனால அவளை நல்ல விதமா தான் வளர்த்துருப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்படி பணக்கார திமிரும் ஆணவம் பிடிச்ச பொண்ணாவும் இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. எப்படி ருத்ரா, அனிதா விஷயத்துல நீ இவ்வளவு கவனம் குறைவா இருந்த? பிசினஸ் பிசினஸ்னு அது மேலேயே கவனமா இருந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த அனிதாவுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்துட்டியா? நான் தான் அவளுக்கு அப்பான்னு தெரியலனாலும் ஒரு வயசுல பெரியவங்கிற மரியாதை கூட இல்லாமலா போச்சு. எல்லாரும் முன்னாடியும் இப்படி கை நீட்டி அடிச்சிட்டாலே. என் பொண்ணு என்ன அடிச்சத நான் அவமானமா எடுத்துக்கல. ஆனா என்கிட்ட நடந்துக்கிற மாதிரி தானே மற்றவங்க கிட்டயும் நடந்துக்குவா. அதை நினைச்சாதான் என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ருத்ரா. இதுல உன்னை மட்டும் குறை சொல்ல முடியாது. ஒரு அப்பனா அவ பக்கத்துல இருந்து நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்து வளர்க்குற கொடுப்புன்னு எனக்கு இல்லாம போனதுதான் பெரிய காரணம். ஒரு பெண் குழந்தைய 4 பேர் மதிக்கிற மாதிரி வளர்த்தெடுக்கிறதுல ஒரு அப்பாவோட பங்கு ரொம்ப முக்கியம். அதுல இருந்து நான் முழுசா விலகி இருந்ததுனாலதான் அனிதா இப்படி வளர்ந்துருக்கா. அவளை சரியா வளர்க்காததுக்கு தண்டனை கொடுக்கணும்னா அந்த தண்டனையை முதல்ல எனக்கு தான் கொடுக்கணும். அனிதா பக்கத்துல இருந்து அவளை அரவணைச்சு வளர்க்காதது என்னுடைய தப்பு தான். அவ செய்யற தப்புக்கும் தவறுக்கும் நான் மட்டும்தான் காரணம். என்ன செய்யறது? ஒரு அப்பனா என் மகளுக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையும் நான் செய்யவே இல்லையே. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் மட்டும்தான். இந்த இடம் கரெக்டா இருக்கும். என்ன இது நிக்கவே மாட்டேங்குது? கவுந்துட்டா. விரதத்துக்கான காப்பு கையில இருக்கும்போது பிரியாணி சாப்பிடுறது தப்பு. பெரிய தெய்வ குத்தம் ஆயிடுமே. இத கழட்டி வச்சுட்டு தான் சாப்பிடணும். அப்பதான் சாமி கிட்ட வரம் கிடைக்கும். அப்பப்ப பிரியாணியும் கிடைக்கும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் சாப்பாடு மோகத்தில் ஏதாவது தவறு செய்திருந்தால் ஐயனே என்னை மன்னித்து விடுவாயாக. ஓகே?
ஆஹா, வத்த குழம்பு சாம்பார் இதெல்லாம் எதுக்கு? சிக்கன் பிரியாணி கண்முன்னே இருக்கும்போது வத்த குழம்பு எதுக்கு? லெக் பீஸ் கடிக்க கடிக்க கவிதை நல்லா வருது. இது அப்புறமா பேப்பர்ல எழுதிக்கலாம். இப்போ பிரியாணி சாப்பிடலாம். ஆஹா, சிக்கன் 65 இத கவனிக்கலையே. இத கொண்டு போய் வெளியில யார்கிட்டயோ கொடுக்க சொல்றாப்லையே. மனசாட்சியே இல்லாதவங்க. எதை சாப்பிடுறதுன்னே தெரியல. ரெண்டுத்தையும் சாப்பிடுவோம். அப்பா, இப்பதான் திருப்தியா இருக்கு. இப்படி ஒரு அறுசுவை நிறைந்த பிரியாணி எடுத்துட்டு போய் பிச்சைக்காரனுக்கு கொடுனா யாருக்கு மனசு வரும்? அப்படி கொடுக்கறதுக்கு நான் என்ன கேனையனா? யாரு? இருக்காளே, அவ ரொம்ப உசாரான ஆளு. அப்பா, இது வேண்டாம். விரதங்கிறதுனால டெய்லி வெஜ்ஜு தான் சமைக்கிறாங்க. மூக்கு பிடிக்க நான்வெஜ்ஜ சாப்பிட்டு வந்துட்டோம். நாம ரூமுக்குள்ள போனா இந்து வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிருவாளே. பேசாம இந்த சோஃபாலேயே குப்பர் அடிச்சு படுத்துற வேண்டியதா. நில்லுங்க. என்ன ஏதோ சாப்பிட்ட மாதிரி கையெல்லாம் மோந்து பாத்துக்கிட்டே வரீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, ஜலதோஷம் பிடிச்சிருக்கா, மூக்கு வேற அடைச்சிருக்கு, அதான் வாசனை வருதான்னு பாக்குறேன். எங்க கையில இருந்த காப்பு கயிறுங்க சொல்லுங்க, எங்க போச்சு? அது கையில இருந்து கழண்டு விழுந்துருச்சு. தனி ஒரு ஆளா என்னால கட்ட முடியல, அதான் பாக்கெட்ல வச்சிருக்கேன். இந்தா கட்டி விடு. பிரியாணி வாசம் கும்முன்னு இருக்கு. பிரியாணி சாப்பிட்டீங்களா? நான் எங்க பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். அனிதா ஆர்டர் பண்ணி வச்சிருந்தால, அந்த பிரியாணிய பிச்சைக்காரனுக்கு கொடுக்கலான்னு போயிருந்தேன். ஒரு பிச்சைக்காரன் கூட என் கண்ணுல மாட்டல. வாங்கிட்டு வந்தது வேஸ்ட் ஆயிடக்கூடாதுல்ல, அதான் கீழே போட மனசு இல்லாம நானே தின்னுட்டேன். எனக்கு தெரியும், நீங்க தனியா கொண்டு போய் பிச்சைக்காரங்கிட்ட குடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல, அப்பவே தெரியுங்க. உங்க பிச்சைக்கார புத்திய காமிச்சிட்டீங்கல்ல. கொஞ்சமாவது உங்களுக்கு புத்தி இருக்கா? அந்த வேலைக்காரி மேல இருக்கிற கோபத்துல நான்வெஜ் சாப்பிட போறோம்னு சொன்னாலும் அது தெய்வ குத்தமாயிரும்னு சாப்பிட வேண்டாம்னு முடிவெடுத்தோம்ல, அப்புறம் ஏங்க சாப்பிட்டீங்க? கொன்ன பாவம் தின்னா போயிடும்னு சொல்லுவாங்க. எவனோ ஒருத்தன் கோழிய கொன்னுட்டான், அத நான் தின்னு பாவத்தை கழிச்சேன். இதுக்கெல்லாம் சாமி கோச்சிக்காதுமா. விரத நேரத்துல சாப்பிட கூடாதத சாப்பிட்டுட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு விளக்க வர சொல்லிட்டு இருக்கீங்களா? சாமி குத்தமாகி ஏதாவது தப்பா நடக்கட்டும், பிரியாணி சாப்பிட்ட வாயிலே சூடு வைக்கிறேன். கொடுங்க, வந்து குளிச்சுட்டு அப்புறமா கட்டிக்கோங்க. வாங்க. ஒரு பிரியாணி சாப்பிட்டதுக்கு இவ்வளவு பிரச்சனையா? செத்த கோழிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா மனுஷனுக்கு எவ்வளவு பிரச்சனை.
வா சக்தி. என்ன திடீர்னு வந்திருக்க? இங்க நடந்த விஷயத்த நீ கேள்விப்பட்டியாம்மா? ஆமா அண்ணே, அத பத்தி விசாரிக்க தான் நான் வந்தேன். நேத்து என்னென்ன நடந்துச்சு சொல்லுங்க அண்ணே. ஒரு பணக்கார குட்டிச்சாத்தான் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்தா. அப்போ நான் போய் தான் ஆர்டர் எடுத்தேன். நான் உனக்கு என்ன ஆர்டர் கொடுத்தேன்? நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க? பன்னீர் எக்ஸ்ட்ரா சீஸ் பீஸா கேட்டீங்க. அதான் மேடம் எடுத்து வந்திருக்கேன். யாரு? நான் உன்கிட்ட பன்னீர் எக்ஸ்ட்ரா சீஸ் பீஸா கேட்டனா? ஆமா மேடம். போய் சொல்லாத மேடம். எங்க ரெஸ்டாரண்ட்ல கஸ்டமரை ஏமாத்த மாட்டோம். Hey, you bloody nonsense. நான் ஏமாத்துறேன்னு சொல்றியா? Happy birthday to Deepika. Happy birthday to Deepika. சாப்பிடுற சாப்பாட்டுல இப்படி ஜிகனா பேப்பரை போட்டா எப்படி சாப்பிடலாம்? அப்படியா பெருசு? எங்க ஏன் பெருசு? ஜிகனா பேப்பர் விழுந்ததெல்லாம் இருக்கட்டும், பல் செட்டு மாட்டிக்கிற வயசுல உனக்கு பரோட்டா கேக்குதோ? அந்த பெரியவரை அவமரியாதை பண்ணத என்னால ஏத்துக்க முடியாது. முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளுமா. நான் இந்த கிழவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? இதா சக்தி நடந்துச்சு. அவளை புடிச்சு விசாரிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கல நினைச்ச சக்தி. சார் தான் வேணாம்னு சொல்லிட்டாரு. நம்ம சார் எவ்வளவு பெரிய ஆளு, கொஞ்சம் கூட பயமே இல்லாம எல்லாரும் முன்னாடி கை நீட்டி அடிச்சிட்டாவ. ரத்தம்லாம் கொதிக்குது சக்தி. சார் இந்த நேரத்துக்குலாம் வந்திருக்கணும், ஆனா வரல. ஒருவேளை ஒர்க்கர்ஸ்லாம் நம்மளை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னு சங்கடப்படுறாரான்னு தெரியல. சரிண்ணா, நான் ஐயாவை வீட்டுக்கு போய் பாக்குறேன்னு. சரி சக்தி, பார்த்து போ. ஆமா சக்தி, என்னம்மா இங்கே நின்னுட்ட? என்னம்மா எதுவும் பேச மாட்டேங்கிற? என்னாச்சு உனக்கு? நீ முதல்ல என் கூட வா, 2 பேரும் சாப்பிடலாம். எனக்கு பசிக்குது, வா. ஐயா, மனசுக்குள்ள இவ்ளோ வேதனையை சுமந்துக்கிட்டு உங்களால எப்படிங்க ஐயா இவ்ளோ சகஜமாவும் சந்தோஷமாவும் பேச முடியுது? ஓ, விஷயம் கேள்விப்பட்டு தான் வந்திருக்காளா? என்னம்மா சொல்ற? எனக்கு என்ன மனவேதனை? அத மறைச்சிட்டு உங்ககிட்ட சந்தோஷமா பேசுறேன்னு சொல்ற? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. எல்லாம் எனக்கு தெரியுங்க ஐயா. அனிதாமா உங்களை கை நீட்டி அடிச்சிட்டாங்க. அனிதாவா? அவங்க யாருமா? நீங்க சொல்றது போய். என்னம்மா நீ கனவு ஏதாவது கண்டியா? அனிதா என்ன அடிச்சான்னு சொல்ற? அவ எதுக்குமா என்ன அடிக்கணும்? உங்களை அடிச்ச விஷயத்த அனிதா அம்மாவே என்கிட்ட வந்து ரொம்ப பெருமையா சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னதும் நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? அவங்க உங்களை கை நீட்டுற வரைக்கும் நீங்க ஏன் சும்மா இருந்தீங்க? நீங்க உங்க கணத்துல 2 அறை கொடுத்துருக்க வேண்டியதானே? நீங்க அப்படி பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாடமா இருந்திருக்கும். ஒரு குழந்தை தன்னோட கை நகத்தால நம்மள பிராண்டிடுச்சுன்னா நாமளும் பதிலுக்கு பிராண்டி வச்சா பாடம் பகட்ட முடியும். அதுக்கான பக்குவம் வர்றப்ப அது தானாவே தப்புன்னு புரிஞ்சுக்குமா. அப்படித்தான் நான் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டேன். உங்களை மாதிரி ஒரு நல்லவரை கை நீட்டி அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ தெரியலங்க ஐயா. நீங்க உங்க பக்குவத்துக்கு அத பெருசா எடுத்துக்காம இருக்கலாம். ஆனா அனிதா அம்மா பண்ணது மன்னிக்க முடியாத தப்புங்க ஐயா. விடு சக்தி, என்
என் பொண்ணு என்ன அடிச்சிருந்தா அதை நான் பெருசுப்படுத்துவ போறேன். இல்லைங்க ஐயா, உங்க பொண்ணெல்லாம் உங்களை அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் நல்லவங்களா தான் இருப்பாங்க. அனிதாம்மா மாதிரிலாம் நிச்சயமா நடந்துக்க மாட்டாங்க. ருத்ராம்மா எவ்வளவு நல்லவங்க. ஆனா அவங்களோட குணம் இவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க ஐயா. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அனிதாவுக்கு ஒரு அப்பாவா ஒரு வழிகாட்டியா நான் இல்லாம போனதுதான் இதுக்கெல்லாம் காரணம் சக்தி. அனிதாம்மா என்கிட்ட சொன்னது உண்மைதான உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இப்ப எனக்கு எல்லாம் தெளிவாயிருச்சு. இப்ப நான் வீட்டுக்கு போய் ருத்ராம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போறேங்க ஐயா. சக்தி வேண்டாம்மா, நீ இந்த விஷயத்தை பத்தி உங்க முதலாளி அம்மா கிட்ட எதுவுமே சொல்லிக்க வேண்டாம். இல்லங்க ஐயா, ருத்ராம்மா கிட்ட சொல்லி அவங்களை கண்டிச்சாதான் இப்படி எல்லாம் பண்ணா அம்மா அவங்க மேல கோவப்படுவாங்கங்கிற பயம் அவங்களுக்கு வரும். இன்னொரு முறை இந்த தப்ப பண்ண மாட்டாங்க. நான் சொல்லதாங்கய்யா போறேன். சக்தி, நான் சொல்றத கேளுமா. தான் பொண்ணு இப்படிலாம் நடந்துக்கிட்டான்னு தெரிஞ்சா ருத்ராமாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இப்ப நீ அந்த வீட்டுக்கு திரும்ப போன சந்தோஷத்துல ருத்ராமா இருக்காங்க. அந்த சந்தோஷம் அவங்க கிட்ட அப்படியே இருக்கட்டும். அதனால சக்தி, அனிதா என்கிட்ட நடந்துகிட்ட விஷயத்த நாம இப்படியே மறந்துடுவோம். இல்லங்க ஐயா, நான் சொல்லதான் போறேன். இங்க பாரு, என் சொல்லுக்கு நீ மதிப்பு கொடுப்பல. நிச்சயமா கொடுப்பங்க ஐயா. அப்படின்னா அனிதா விஷயத்த உங்க முதலாளி அம்மா கிட்ட சொல்லாத. சரிங்க ஐயா. சரிம்மா, நடந்ததை எல்லாம் நான் மறந்துட்டேன். நீயும் மறந்துடு. வா சாப்பிடலாம். இல்லங்க ஐயா, நீங்க போய் சாப்பிடுங்க. எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணா என் பொண்ணு இல்லாம போயிட்டாலே சக்தி. ஏமா திவ்யா, நீ சாப்பிடுறியா இல்லையா? ஏன்பா இப்படி கேக்குறீங்க? சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். எங்க சாப்பிடுற? வர வர நீ மெலிஞ்சுக்கிட்டே தான் வர. அப்பா மாதிரி நல்லா சாப்பிட்டு உடம்புக்கு நல்ல ஊட்டச்சத்து எடுத்துக்குமா. அப்பதான் நல்ல ஆரோக்கியமா இருக்க முடியும். படிச்சுக்கிட்டே இருந்தாலும் பக்கத்துல நொறுக்கு தீனிய பக்கத்துல வச்சு அப்பப்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஆரோக்கியம் கிடைக்கும், படிப்பு நல்லா வரும். சாப்பிடுறதுக்கும் படிப்புக்கும் என்னப்பா சம்பந்தம்? நீங்க சொல்ற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சா உடம்பு தான் குண்டாகுமே தவிர படிப்பு மேல கவனம் வராது. திவ்யா, ஒரு ஆராய்ச்சி ரிப்போர்ட் சொல்லுதுமா, அத நான் சொல்லல. அப்பா உண்மையை சொல்லுங்க, அந்த ஆராய்ச்சியாளரே நீங்க தானே? கண்டுபிடிச்சிட்டியா? எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன். நீ ஏன் பொண்ணாச்சே, என்ன மாதிரி நீயும் புத்திசாலித்தனமா தானே இருப்ப. இருந்தாலும் சாப்பாடு மேல உனக்கு கவனம் வேணுமா? திவ்யா, இந்த எடுத்துக்கோ. ஏய், கொடுத்தா அப்படியே வாங்கிக்கிறதா? குடு. எங்க திருந்திட்டீங்களோன்னு நினைச்சேன். என்னம்மா? அவரு ஒரு சாப்பாட்டு ராமன் மாதிரி உன்னையும் ஒரு சாப்பாட்டு ராமியா மாத்திடுவாரு. இப்ப இருக்கிற உடம்பே போதும். நீ படிப்புல மட்டும் கவனம் செலுத்து, சரியா? இவர் பேச்ச கேட்காத. படி. சரிம்மா. மேடம், புடவை பார்சல் கொண்டு வந்திருக்கேன். போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். தம்பி, பார்சல் இங்க கொண்டு வாங்க. திருவிளக்கு பூஜைக்கு குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் புடவை எடுத்து கொடுக்கறதுக்காக ருத்ராம்மா கடையில இருந்து புடவையை வர வச்சிருக்காங்க. அக்கா, நமக்கும் புது புடவை எடுத்து தருவாங்களாக்கா? அப்புறம் நமக்கு இல்லாமலா? அதெல்லாம் அம்மா பாகுபாடு இல்லாம
எல்லாருக்கும் நிறைஞ்ச மனசோட ருத்ராம்மா புடவை எடுத்து கொடுப்பாங்கன்னா பாத்துக்கியேன். எல்லாமே புது டிசைனா இருக்கா இல்ல பழைய டிசைன் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல மேடம், எல்லாமே புது டிசைன் தான். ஆ சரி. அனிதா வேற வெளியில போயிருக்கா. அவ இருந்தா அவளுக்கும் சேர்த்து நம்ம புடவை எடுக்கலாம். எப்ப வருவான்னு தெரியலையே. சரி, நம்ம பாப்போம். இந்த புடவை எனக்கு எப்படி இருக்கு? சாரி நல்லாதாம்மா இருக்கு. ஆனா இதே கலர்ல உன்கிட்ட நிறைய புடவை இருக்கே. வேற ஏதாவது பாருமா. ஆமால, சரி. இது எப்படி இருக்கு? இது உனக்கு சூப்பரா இருக்குமா. இந்தா, இத தனியாவே என்ன? சரிங்க மேடம். இவ பெரிய புடவை பைத்தியமாச்சே. இன்னைக்கு இதுல 20 புடவையாவது எடுக்காம விட மாட்டா. எதுலயும் இவ பேராசைக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஏங்க, உங்க தங்கச்சி புடவைக்காரங்களை வர வச்சு புடவை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க. நீங்க என்ன முறுக்கு சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துருக்கீங்க? உன் கூட உட்காந்து என்னையும் 2 புடவை எடுத்துக்க சொல்றியா? ஆமா, நகைச்சுவை திலகர் காமெடி அள்ளி தெளிச்சிட்டாரு. அத கேட்டுட்டு 2 பேரும் கேட்க பிக்கன்னு சிரிக்கிறீங்களாக்கும். ஆமாமா, அப்பா கொடுத்த காமெடி கவுண்டர் சூப்பரா இருந்துச்சுல. அப்போ சிரிப்பு வரதானே செய்யும். வரும் வரும். வாயை மூடிட்டு அமைதியா உட்காருங்க. உங்களுக்கு ஒண்ணு புடவை எடுக்கிறதுக்காக நான் கூப்பிடல. என்ன எது நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணதா கூப்பிட்டேன். எந்திரிச்சு வாங்க. உனக்கு எந்த புடவையுமே நல்லா இல்லையே. என்ன சொன்னீங்க? இல்ல, எல்லா புடவையும் உனக்கு அழகழகா இருக்குன்னு சொன்னேன். ஏன் இந்து? எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 800ல இருந்து 900 புடவை இருக்கும். இதுக்கு மேல நீ இன்னமும் வாங்கி எங்க தான் வைக்க போற? நான் எங்கேயோ வச்சுக்க போறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க ஒரு ஆளுன்னு உங்களை கூப்பிட்டேன் பாருங்க. என்ன சொல்லணும்? ஆளு மூஞ்சி. போங்க, போய் உட்காருங்க. போங்க. இதுக்கு தான் நான் வரமாட்டேன். பேசாம போங்க. கூப்பிடாத. என்ன அத்தை, விளக்கு பூஜை பர்ச்சேஸ் வீட்லயே பண்ணிட்டு இருக்கீங்க போல? ஆமா மருமகளே, இந்த நேரத்துல நீ வெளியில போயிட்டியேன்னு நான் உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டான டயத்துக்கு வந்துட்டேன். அத்தை உனக்கு விதவிதமா புடவை செலக்ட் பண்ணி கொடுக்கறேன். அத்தை, எனக்கு எதுக்கு புடவை எல்லாம்? நான் அதை ரொம்ப ரேரா தான் கட்டுவேன். எனக்கு அதெல்லாம் வேண்டாம்பா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மருமகளே. கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணுங்களுக்கு புடவை தான் ரொம்ப முக்கியம். நாம என்னதான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் புடவைக்கு இருக்கிற மாதிரி அதே தனிதான். அதனால பிடிச்ச புடவைங்கெல்லாம் வேணுங்கிற அளவுக்கு வாங்கி வச்சுக்கோ. நான் உனக்கு எப்படி செலக்ட் பண்ணி கொடுக்கறேன்னு மட்டும் பாரு. இது எப்படி இருக்கு? சரி. ஐயோ, நல்லா இல்ல. சரி, வேற எடுக்கலாம். இது நல்லா இல்ல. அது வேண்டாம் அத்தை. ஏய், இத பாரு. இது ஓகே. உனக்கு ரொம்ப அழகா இருக்கு அத்தை. இத தனியா வச்சிடுறேன். வாவ் அத்தை, இது ஓகே. ஓகே. செம்மையா இருக்குல்ல? ஓகே, அப்ப இதையும் தனியா எடுத்து வச்சிடுறேன். இது நல்லா இல்ல. மம்மி,
ஹலோ சொல்லுங்க மம்மி. அனி நீ எங்க இருக்க? வீட்ல தான். அண்ணி பக்கத்துல இருக்காங்களா? இருக்காங்க. போன் அவங்க கிட்ட கொடு. ஒரு நிமிஷம் மம்மி. சொல்லு ருத்ரா. என்ன நீ புடவைக்காரங்க வந்துட்டாரா? வந்துட்டாங்க ருத்ரா. நம்ம அனிதாவுக்கு தான் நான் புடவைய பார்த்து பார்த்து எடுத்துட்டு இருக்கேன். அனிதாவுக்கு புடவை எடுக்கிறீங்களா? அவ புடவைனாலே தூரமா விலகி ஓடுவாளே. அப்படி ஓடுனா என் மருமகளை நான் விட்டுருவேனா? மாடர்ன் ட்ரெஸ் அவளுக்கு அழகுனா புடவை கண்ணியமான அழகுன்னு அவளுக்கு புரிய வச்சுட்டேன். நல்ல விஷயத்தை தான் அண்ணி அவளுக்கு புரிய வச்சிருக்கீங்க. அப்புறம் இப்ப நான் எதுக்காக போன் பண்ணேன்னா, சொல்லு. புடவைங்கள நீங்க மட்டும் எடுக்கிறது இல்லாம சக்தி, மலர், பிரியா அவங்க 3 பேருக்குமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல புடவையா எடுத்து கொடுங்க. அண்ணி. சரி சரி, கண்டிப்பா அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்கறேன். சரி அண்ணி. சரி. அத்தை என்னாச்சு அத்தை? மம்மி என்ன சொன்னாங்க? புடவைக்காரரு உங்களுக்கு பிடிச்சமான புடவைங்களா கொண்டு வந்து கொடுத்துருக்காரா? நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி காஸ்ட்லியான புடவையான்னு கேட்பாளான்னு பார்த்தா வேலைக்காரிங்களுக்கும் புடவை எடுத்து கொடுங்கன்னு சொல்றதுக்கு தான் உங்க அம்மா போனே பண்ணிருக்காங்க. விளக்கு பூஜைக்கு நாமெல்லாம் புது ட்ரெஸ் போடுறப்ப அவங்களும் போட்டுக்கணும்லம்மா. அதான் எடுத்து கொடுக்க சொல்லி அத்தை சொல்லிருப்பாங்க. உன் அத்தை இப்படி சொன்னதுக்காக நீ மட்டும் தான் மெச்சுக்கணும். மலரே, பிரியா, அம்மா, உங்க கூட ஒருத்தி வேலை செய்யறாள், அவளையும் கூட்டிட்டு இங்க வாங்க. சக்தி அக்கா பேரை சொல்ல கூட இவங்களுக்கு பிடிக்கல. அவங்க மேல அம்மா ஏன் தான் இவ்ளோ வெறுப்பா இருக்காங்கன்னு தெரியல. என்ன 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? அவ எங்க? சக்தி ஏதோ வேலையா வெளியே போயிருக்காங்கம்மா. ஓ, சொந்த வேலையா வெளியில போயிருக்காங்களா மேடம்? எங்க போயிட்டு வர? ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க. ஐயாக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறி அனிதாமா அவரை அடிச்ச விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கும். அதனால அதை சொல்லக்கூடாது. உன்னதானமா கேக்குறாங்க, எங்க போயிட்டு வந்தேன்னு சொல்லு. எதுக்கு இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க? அது என் போனுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தேங்க ஐயா. இவ போய் சொல்ற மாதிரி தெரியுதே. ரெஸ்டாரண்ட் ஓனரை அடிச்சிட்டன்ற விஷயத்தை விசாரிக்கிறதுக்காக அங்க போயிட்டு வந்திருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ருத்ரா உன்னை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான்னு ஓவரா ஆட்டம் போடுறல்ல? எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். ருத்ரா உங்க 3 பேருக்கும் புடவை எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கா. எது எப்படியோ இந்த மாதிரி பூஜை ஃபங்க்ஷன் ஏற்பாடு நடக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருது. வாழுங்க வாழுங்க. ஏதாவது சாதாரண புடவை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? 500 ரூபாய் ரேஞ்சில் காட்டட்டுமா இல்ல 600 ரூபாய் ரேஞ்சில் காட்டட்டுமா? சாச்சா, அவ்வளோ காஸ்ட்லியாலாம் வேணாம். ஒரு 100-200ல காட்டுங்க, அது போதும். சரிங்க மேடம். நீங்க சொன்ன பட்ஜெட்ல இந்த புடவை தான் இருக்கு. டிசைன் பார்த்து நீங்களே எடுத்துக்கங்க மேடம். ஆமா ஆமா, இதுங்களுக்கு டிசைன் பார்த்து வேற எடுப்பாங்களா? ஒரே கலர்ல 3 புடவைங்க இருக்கிற மாதிரி நீங்களே பார்த்து எடுத்து கொடுங்க. அதுவும் வேலைக்காரங்களுக்கு யூனிஃபார்மா இருக்கட்டும். இந்தாங்க மேடம். பிரியாவா, இந்தா மலர் குடி.
வாங்கிக்கோ. சரி, நீங்க கிளம்புங்க. எத்தனை புடவைன்னு செலக்ட் பண்ணிட்டு மீதி புடவைய கடைக்கு அனுப்பி வச்சிடறேன். நீங்க போங்க. ருத்ரா வந்து கேட்டா இந்துமதி அம்மா தான் எங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. சரிம்மா. புடவை கிடைச்ச பகுமானத்துல அதையே மோந்து பார்த்துட்டு இருக்காம அதையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு போய் சமையல் வேலைய பாருங்க. போங்க. ஒரு நிமிஷம். ஏம்மா, இவ்வளவு சீப்பா புடவை எடுத்து கொடுத்துட்டு ருத்ராத்த வந்து கேட்டா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்ல சொல்றீங்களே, எப்படிம்மா சொல்றதுக்கு மனசு வரும்? நல்ல புடவை எடுத்து கொடுக்க வேண்டியதானே? டேய், வேலைக்காரிங்களுக்கு இந்த புடவையே அதிகம்டா. அதுக்காக நானும் ருத்ராவும் கட்டுற மாதிரி காஸ்ட்லியான புடவையா இவங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும்? ஏம்மா, எடுத்து கொடுத்தா என்னம்மா தப்பு? அவங்களும் நல்ல புடவை கட்டிக்கிட்டுமே. இதான் சிவா அண்ணாங்கிறது. நல்லா பேசுனா. சிவா, நீ எதுக்கு வேலைக்காரங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் லேடிஸ் விஷயம். நீ இதுக்குள்ள எதுக்கு சிவா வர? உனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, போய் அதெல்லாம் பாரு. இது லேடிஸ் விஷயங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்றத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. அத்தை, சிவா சொன்னதை கேட்டீங்களா? சிவா, நீ புரியாம பேசிட்டு இருக்க. அவங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி தான் ஒரு பொருள் கிடைக்கணும். அதுதான் முறை. அதுதான் சரியாவும் இருக்கும். 500 ரூபா நோட்டும் 50 ரூபா நோட்டும் எப்போ ஒண்ணு ஆகாது. அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அது புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. 500 ரூபால 50 ரூபா கழிச்சிட்டீங்கன்னா அதோட மதிப்பு 450 ரூபா தான். திரும்பவும் 500 ரூபா ஆகணும்னா அதோட இன்னும் 50 ரூபா சேர்க்கணும். அதே மாதிரி தான் பணக்கார வீட்டில் வேலைக்காரங்களும். அவங்கள இந்த வீட்டில் இருந்து கழிச்சிட்டிங்கன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. மா, எல்லாரும் மனுஷங்க தான்மா. எல்லாரையும் சமமா ட்ரீட் பண்ணுங்க. நீ சொல்ற மாதிரி எல்லாம் வேலைக்காரங்களை தூக்கி பிடிச்சா தோல் மேல உட்காந்து நம்ம காதைய நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்பவே ஒருத்தி அதை தான் பண்ணிட்டு இருக்கா. சிவா, இப்ப நான் என்ன புடவை எடுத்து கொடுத்திருக்கேனோ அதுவே அவங்களுக்கு போதும். விலை அதிகமான புடவை தான் வேணும்னா அவங்க சொந்த காசுலயே எடுத்துக்கட்டும். நீ தேவையில்லாம அவங்களுக்காக வக்காலத்து வாங்காத. என்ன, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சிவா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய் சிவா, நீ என்ன இதுல தலையிடுற? அவங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். நீ போ, ரூமுக்கு போ. போன சொல்றேன்ல. என்னப்பா நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்கன்னா இலக்கணமா போச்சா உங்களுக்கு? சிவா, அண்ணி என்ன பிரச்சனைங்க? வாங்க அத்தை, சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. உங்க பெருந்தன்மையில 10ல் 1 பகுதி கூட அம்மாவுக்கு கிடையாது. டேய், பாருங்க அத்தை, 200 ரூபாய்க்கு எடுத்த எந்த குவாலிட்டியும் இல்லாத புடவையா சக்தி கொடுத்துருக்காங்க. கேட்டா வேலைக்காரங்களுக்கு இதுவே போதுங்கிறாங்க. ஏன் அண்ணி, அவங்களுக்கு பிடிச்ச புடவையை எடுத்து கொடுங்கன்னு நான் உங்ககிட்ட போன்ல சொன்னேன்ல. அப்புறம் ஏன் இந்த மாதிரி புடவையை எடுத்து கொடுத்துருக்கீங்க? ருத்ரா, அது விலை கம்மினாலும் அந்த புடவை தரமான புடவை தான். சிவாக்கு இத பத்தி எல்லாம் என்ன தெரியும் சொல்லு? அவன் சொல்றான்னு நீயும் கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீங்களே சொல்லுங்க, இது தரமான புடவையா? 2 முறை துவைச்சாலே அந்த புடவை போயிடும் போல இருக்கே. அந்த புடவையை கட்டிக்கிட்டு அவளுங்க மானத்தோட வாழ்ந்தா போதும் ருத்ரா.
என்ன நீ இப்படி சொல்றீங்க? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நமக்காக எப்படி எல்லாம் உழைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாம கொடுக்கிற புடவை எவ்வளவு தரமானதா இருக்கணும். அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுக்கலாமா மம்மி? அனிதா, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா வாங்கி கொடுத்துதான் ஆகணும். வேலைக்காரங்களுக்கு நீங்க அளவுக்கு அதிகமா மரியாதை கொடுக்கறீங்க மம்மி. அம்மா, எங்களால எந்த பிரச்சனையும் வேண்டாங்கம்மா. இந்துமதி அம்மா எங்களுக்கு எடுத்து கொடுத்த புடவையே போதும். அதுவே எங்களோட தகுதிக்கு அதிகம்தான். இந்த புடவைய நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலனாலும் ஏன் வாங்கி கொடுக்கலன்னு நீங்க என்கிட்ட கேட்க போறது இல்ல. ஆனா நல்ல புடவைய வாங்கி கொடுக்கலனா ஏன் மனசாட்சிக்கு உறுத்தலா இருக்காது? இந்த மாதிரி வேலைக்காரங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள சரிக்கு சமமா நடத்தணும்னு நினைச்சீனா நம்ம கௌரவம் தான் குப்பர் அடிச்சு கீழே விழும். இது ஏன்னா யாருக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஏற்கனவே குப்புற விழுந்ததெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? நாம கொடுக்கிற புடவைய இவங்க கட்டிக்கிட்டு இது ருத்ராமா வாங்கி கொடுத்த புடவைன்னு 4 பேர்கிட்ட வெளியில சொல்றப்போ இவ்வளவு அதிகமான விலையில உங்களுக்கு புடவை வாங்கி கொடுத்திருக்காங்களான்னு பாக்குறவங்க ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்ம கௌரவம் காப்பாத்தப்படும். இவ்ளோ கேவலமான புடவையதான் உங்க முதலாளி அம்மா வாங்கி கொடுத்திருக்காங்களான்னு பேசினா நம்ம கௌரவம் காப்பாத்தப்படுமா? நீங்களே சொல்லுங்க. நீ நம்மள நம்பி இருக்கிறவங்களுக்கு நாம எவ்வளவு உயர்வான ஒரு விஷயத்த செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம கௌரவமும் உயரும். அண்ணி, தயவு பண்ணி அதை புரிஞ்சுக்கங்க. சக்தி, இங்க இருக்கிற காஸ்ட்லியான புடவைங்கள்ல உனக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீ பார்த்து எடுத்துக்கோ. அம்மா, இவ்ளோ விலை அதிகமா இருக்கிற புடவைலாம் எனக்கு வேண்டாமா. சக்தி, நீ இப்படிதான் சொல்லிட்டு இருப்ப. சிவா, சக்தியை என்ன வற்புறுத்தி புடவை எடுக்க சொன்னாலும் அண்ணி எடுத்து கொடுத்த புடவையை விட இன்னும் மட்டமான புடவையை தான் இவ எடுப்பா. அதனால நீயே பார்த்து ஒரு நல்ல புடவையா எடுத்து அவகிட்ட கொடு. சரிங்க அத்தை. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அனிதா, உங்க அம்மா என்ன வேலை பண்ணிட்டு போறாங்கன்னு தெரியுமா? நம்ம சிவா உனக்கு தான் புடவை செலக்ட் பண்ணணும். இத உங்க அம்மா சொல்லியிருந்தா நம்ம பாராட்டி இருக்கலாம். போய் போய் ஒரு வேலைக்காரிக்கு புடவை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ருத்ராவே சொல்லிட்டு போயிட்டா. இதுக்கு மேல அதுக்கு மறுபேச்சு இருக்கா? அதுக்கு உங்க தங்கச்சி சொல்லிட்டானா இங்க என்ன வேணாலும் கூத்து நடக்கலாமா? அத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்ல? பார்த்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. சக்தி, அதான் அத்தையே சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, நீ அப்படியே அசையாம நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உனக்கு பிடிச்ச புடவை நீயே செலக்ட் பண்ணிக்க போ. சக்தி, நீ இப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படி? போய் புடவை எடுத்து பாரு, அப்பதானே தெரியும். சார், எனக்கு இந்த புடவை தான் பிடிச்சிருக்குங்க சார்.
என்ன சக்தி சொல்ற? இதுவா? ஆமா சார், உண்மையிலேயே எனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கு. அதனாலதான் இந்துமதி அம்மா இந்த புடவையை செலக்ட் பண்ணிருக்காங்க போல. அதான் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன், யார் செலக்ட் பண்ணாங்கன்னு. இப்போ அந்த கதையெல்லாம் வேண்டாம். நீ ஏன் செலக்ட் பண்றியா இல்ல நான் செலக்ட் பண்ணட்டுமா?